நீங்க உடனே அனிமே போராளிகள் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷன் 9 வந்து எனக்கு விஷன் 7 விட பேனல்ல மாசு. சோனில 32 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி இருக்கு. வேற யார்ட்டையுமே கிடையாது, எல்லார்ட்டையும் ஹெச்டி தான் இருக்கு. எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க இவங்க? ஏதாவது ட்ரக்கு எடுக்கிறாங்களா? ரயில்வே ஸ்டேஷன் ப்ரமிசஸ்க்குள்ள இனிமே பிச்சை எடுக்க கூடாது, வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பைக்ல வந்து பா அப்படின்னு ஒரு ஹார்ன் வச்சிருப்பாங்க, பஸ்ஸுக்கு அப்படிதான் இருக்கு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னன்னு நினைப்பாங்க, ஏன்டா டேய் மணிக்கணக்கா பேசிட்டு அப்புறம் நடுவில் வந்துட்டு வணக்கம் சொல்றது வேலையா போச்சு. நீங்க நிறைய வாட்டி ஒரு நாளைக்கு நீங்க மக்களை சந்திச்சு ஒரு 4 வாட்டி வணக்கம் சொல்றீங்க. நான் சந்திக்கிறது எப்பயா இருந்தாலும் நான் வந்து என்னோட வணக்கத்தை வந்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வெல்கம் பேக். ஓகே, இது வந்து மண்டேக்கான பாட்காஸ்ட் நினைக்கிறேன். அப்படி நினைச்சுதான் வீடியோ ஆரம்பிச்சோம். அது என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒரு வழியா டெலகிராம் பேன் எடுத்துட்டாங்க. டெலகிராமை விடுவிச்சுட்டாங்க. அவன் பேன் எடுக்கல. ஆனா எடிட் ஒர்க் ஆகுதா இல்லையாடா? நான் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதே இல்லை. நானும் எடிட் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பொறுப்பு இப்போ என்ன பர்பஸாக நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க. இந்த ஹாய் அனுப்பிட்டேன். சாரி யூ கான்ட் எடிட் திஸ் மெசேஜ். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டோம். அது ஒரு மேட்ரு. சரி, ஓகே. ஆக மொத்தம் ஜூன் 30 வரையும் எடிட் பண்ண முடியாதா? ஆமாம். பட் நான் பெருசாக எதுவும் இல்லை, எடிட்லாம் பண்ணதில்லை. அதுக்கு மறுபடியும் அதே மெசேஜை கூட அனுப்பிச்சு விட்றலாம், கரெக்ட் பண்ணி என்னன்னு வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்லேயே மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டேன். பக்கத்துலேயே என் பக்கத்துலேயே ஒரு Xiaomi 17 இருக்கான்டா. ஆல்சோ டெலிட் ஃபார். டெலிட் என்ன பண்ணலாம், எடிட் பண்ண முடியாதுல்ல. நான் இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டு எல்லாமே அங்கே தானே ட்விஸ்ட்டு. நீ டெலிட் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்கும். பட் அவன் வந்து எடிட் பண்ணிட்டு எடிட் மார்க்கே இல்லாமல். இல்லையே, டெலிட் பண்ணிட்டாலே இப்போ உங்களுக்கு போயிருக்கும். இல்லை எடிட் மார்க்கே இல்லாமல். இப்போ ஒன்றுலடா, இது டெலிட் கம்ப்ளீட்டாக மெசேஜே போயிடுச்சு. ஆமாம், சரியா? இப்போ வேனிஷ் ஆகுது, கண்ணு முன்னாடி வேனிஷ் ஆகுது. அடி ஆமாம். இது ஹுவாவேல இன்னும் சூப்பராக இருக்கு. டெலகிராம் இதேவா? எல்லா இடத்துலையுமே வேனிஷ் தான். ஓகே, அவங்க யூஏ மேசிவ் தான் தம்பி. ஒரு ஐக்கான நான் எங்கேயாவது ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சா கூட அந்த வேனிஷ் வருது. அதனால தான் நாங்கள் வளர விடல. நைஸ். சரி, இதில் ஹைலைட் என்னன்னா GTA 6 ப்ரைஸிங்கு நைட் வந்துருச்சு நள்ளிரவில். 6000 ரூபாய் ஜென்ரல் எடிஷன். ஆமாம், டீலக்ஸ் எடிஷன் அப்படின்னா அது வந்து 7500 ரூபாய். அது 7499 ரூபாய். அது வந்து இதை ப்ரைஸிங் வந்து யூஎஸ் விட கம்மி தான். இல்லை, சர்ப்ரைசிங்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், நிறையா ரொம்ப ஆவாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைப்புக்கே நான் என்ன நினச்சேன், ப்ரைஸிங் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, நிறைய பேர் இன்னும் இந்த ஐ வாண்ட் டு ஓன் அ ஃபிசிக்கல் காப்பி. ஆமாம், அதுதான் நானும் கேட்க நினச்சேன். இப்போ எப்படி வரும் அது? டிஸ்க் மெத்தட் கிடையாது. தெரியல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிசிக்கல் காப்பி உண்டான். ஆனா அது என்ன ட்விஸ்ட்னா, ஐயா பிசிக்கல் காப்பினா சிடி நினைச்சிடாதீங்க ஐயா. எஸ்எஸ்டி அதுவும் கிடையாது. அப்படி எஸ்எஸ்டி கொடுத்தா அப்புறம் எங்க போறது? சரி, எஸ்எஸ்டின்னு வைப்போம். இன்னைக்கு பிரைஸ் ரேஞ்சுக்கு எஸ்எஸ்டி, அதுவும் இத்தனை ஜிபிக்கு. சரியா? கேம் வந்து 200 ஜிபி அப்படின்னா நான் ஒரு 512 ஜிபியோ 256 ஜிபியோ எஸ்எஸ்டி கொடுக்கணும். அதுவே வந்துருமே. அதுவே எங்கேயோ போயிடும். மாஸ் ப்ரொக்யூர் பண்ணாலும் எதுவும் இல்லை, ஒரு கோடு கொடுப்பாங்களாம். அதான் எனக்கே புரியல. அந்த கோடை வச்சு என்னடா பண்றது? அப்புறம் என்னடா அது பிசிக்கல் காப்பி? என்ன நடக்குதுங்க? லோக்கல்ல வச்சுக்கணுமோ அந்த மாதிரி. சரி, என்னவோ ஆக மொத்தம் எங்க விக்கி ப்ரோ வாங்க மாட்டாரு. அவர் அப்படி வாங்கினாலும் விளையாட மாட்டாரு. அப்படியே அவர் விளையாண்டாலும் அது உங்களுக்கு காட்டுற அளவுக்கு அவர் விளையாட மாட்டாரு. ஹைலைட் என்னன்னா, பைரசி பத்தி சிலர் யோசிப்பாங்கல்ல, இல்லைங்க இந்த மாதிரி பண்ணா பைரசி பிரச்சனை வரும், யாராவது வந்து இதுக்கு காப்பி போட்டு வித்துருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. இப்ப ஹைலைட் என்னன்னா, இங்க பாடுறா, இது போனு. போன்ல சான் ஆண்ட்ரஸ் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு தடவை நான் உள்ள போகும்போது லாகின் வரும்டா. இப்ப இன்டர்நெட் ஆஃப் ஆயிருந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் எதுவுமே எடுக்க கூடாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிறதுலாம் இன்னும் அசால்ட்டா இருக்காது. அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி தான் நீ விளையாடவே போற. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா கண்டுபிடிச்சிரும், டேய் பைரசி அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி ஐபிக்கு ஏன் ஒரே கேம் டிராவல் ஆகுது? இதெல்லாம் கூட அவனுக்கு நோட் என்னன்னாலும் பண்ணலாம், பார்க்கலாம். மல்டி ஐபிக்கு போறதை பத்தி பிரச்சனை இல்லை. வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்க, மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிசிக்கல் காப்பி கொடுக்கலாம். இன்னும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேம்லாம் எடுத்துக்கேன், இதுல நம்ம இந்த விதரிங் வேவ்ஸ் அது இதுன்னு கேம் நம்ம பசங்க கார் எக்ஸ்ட்ரீட் அதெல்லாம் ஆடுறாங்க. டவுன்லோட் பண்ணும்போது 1 GB தான் இருக்கும். உள்ள போயிட்டு ஒரு 40 GB டவுன்லோட் ஆகும். போன வாரம் எங்க ஆளு நெவர் டு ரூத்லெஸ்ஸா நெவர்லெஸ் ரூத்லெஸ்னு ஏதோ ஒரு கேம் சொன்னாருங்க. அனிமே கேம் தான். நான் அவர் ஏதோ டிரைவிங்லாம் இருக்கு ப்ரோ, ஃபுல்லாக வேர்ல்டு இது சூப்பராக இருந்துச்சுன்னாரு. சரின்னு ஏற்றிட்டேன். கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. எனக்கு ஆனால் ஏன்னு தெரியலடா, ஆனால் எல்லார் மூக்கும் ஷார்ப்பாக இருக்கு, அதை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு. அதனால எனக்கு அனிமே ஸ்டைலே அவ்வளோ பிடிக்காது. அனிமே ஸ்டைல் விடுங்க, கேமே என்னால் விளையாட முடியல. ஃபோன் நல்லா தான் இருக்கு,
கேம் வருதா, நான் 2 பேரும் அடிச்சு முடிச்சிடறேன்னா மறுபடியும் ஸ்டோரிக்கு போயிடுறாங்க. ஸ்டோரி சொல்றானுங்க படம் தான் நான் பார்க்குறேன் அதிகமாக. எனக்கு அந்த நான் எங்கடா விளையாண்ட, நீங்கள் தான்டா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு இருக்கு. ஸ்கிப் ஐயா வரல. நீங்க உடனே அனிமே போராளிகள் தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்ல, இந்த கேம்ல இதுல சொல்றேன். நாங்களும் சோட்டா பீம், ஜாக்கி ஜானு எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ஜாக்கி ஜான் இப்போ கேமா வந்ததுன்னா கூட தான் ஆடுவோம் நாங்க. அற்புதமா இருக்கும் அப்படின்ட்டு வரத்துக்கு நாங்க. ஆமா, பூபா பாஜி பாஜி போ மந்திரம் போடுவோம். ஜூலிங்கிற பேரை மறக்க முடியாம என் நாய்க்கு வச்சிருக்கேன் தெரியுமா. கல்லூரி அடிக்க போறாங்க இங்க பேரு. இல்லைங்க, எங்க வீட்டு நாய் பேர் ஜூலியா. இதுல என்ன ஒண்ணா, இந்த கேம்ல மேப்ல 3 இடத்துல ஜிம் இருக்கும்டா. ஒரு ஜிம்லயும் ஏதாவது ஜிம் மாஸ்டர் இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஜிம் மாஸ்டர் உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம சுரேஷ் ப்ரோ மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா, ஒரு பாக்ஸர் இருப்பாரு. இவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பொலன்னு பொழந்துருவார் நம்மளை. எல்லாம் தெரிச்சு விடுறீங்க, ஏன் அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்க. வாங்க வாங்க இந்த பேர். அந்த அடிச்ச ஸ்டைலை பத்தியா? இன்னொருத்த வராங்க பார்த்துட்டு. இங்கே ஓடிடுறாங்களே எல்லாரும். ஓகே இங்கே பேர் காலி, அவ்வளோதான். அது அந்த அடி அடிச்சதுமே செத்து போயிடுறாங்க. ஒவ்வொரு ஜிம்லயும் ஒரு மாஸ்டர் இருக்காங்கடா. யாராவது மாஸ்டர் இருப்பாங்களா, அந்த மாஸ்டர்ஸ் உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்க. அதான் ஜோக்கு. ஓகே. அவங்களோட மூவ் நீ ட்ரை பண்ணலாம். பரவாயில்லை. சிங்காலில் ஆக மொத்தம் சானிடைஸ் வந்து கரைச்சி பிடிச்சி காரு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனால நல்லா இருக்குல்ல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா கேமாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, நம்ம கண்டினியூ இருக்கலே ஹைலைட் என்ன, 2 மாசம் முன்னாடி ஒருத்தன் போஸ்ட் போடுறான். அந்த ஹிடன் ஏரியாஸ். டேய் என்னடா இது பார்த்தா அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வியூலாம் போகுது. இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதான் இன்னும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க போல. ஏன்னா லோ கிராஃபிக்ஸ்ல இருக்கும். ஆனா உங்களுக்கு லோ கிராஃபிக்கே நல்லாவே இருக்கும். ஒரு ஆவரேஜான அம்மா லேப்டாப்ல விளையாடலாம். விளையாடலாம், தாராளமா விளையாடலாம். நல்லாவே சப்போர்ட் ஆகும். 4GB ரேமே போதும் அதுக்கெல்லாம். நான் விளையாண்டுருக்கேனே. சோகம் என்னன்னா, உனக்கு ஸ்டோரி அப்படிங்கிறதுல தான் மக்கள் வந்து ஒரு ஃபேன் ஆயிடுறாங்க. நிறைய பேர் இந்த ஸ்டோரி தான் கேட்குறாங்க. இப்போ இதுலயும் கூட ஸ்டோரி பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. 6லயும் உங்களுக்கு ஸ்டோரி இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா இருக்கு. நோ கிராஃபிக்ல பண்ணிருக்கோன்றானுங்க, ரியலிஸ்டிக்கா இருக்குன்றானுங்க, ஹியூமன் ஃபேஸ் கிட்டலாம் அப்படியே ரெசம்பிளன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தேன்டா, நிறைய அந்த வெப்சைட்ல வந்து இப்போ சேல் போறனால உனக்கு இந்த கிளாசிக் பேக்னா என்ன, உனக்கு அல்டிமேட் பேக்னா என்ன, என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி போச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், சன் ஆஃப் தஞ்சைன்ற கேம் நான் ட்ரை. ஆமாம்மா. இப்போ ஜிடிஏ மாதிரியான ஒரு ஹைப் இருக்க கேமே 6Kக்கு வரும்போது சன் ஆஃப் தஞ்சை கேம் அப்போ மேபி என்ன மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சாரி நண்பர்களே, அப்புறம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மீண்டும் வெல்கம். சரி, அந்த சன் ஆஃப் தஞ்சை வந்து ஓகேடா, அது கண்டிப்பா குளோபலாவே பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரைசிங் மேட்டர்ஸ் அப்படின்னு அங்கேயும் தோணுது. இல்ல பிரைசிங் மேட்டர்ஸ், பட் அவங்களும் ஒரு ஓப்பன் வேர்ல்டு, அதுவும் வந்து பழைய கிராமம் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்கன்னு வையேன். குதிச்சு நீச்சல் அடிக்கிறது, தாமரை, அல்லிப்பூ, இந்த ரோட்ல கிளவியெல்லாம் உட்காந்துட்டு இப்படி தட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ரொம்ப ரியலிஸ்டிக்கா, அதாவது நமக்கு ரொம்ப ஒட்டி போற மாதிரியான ஒரு கேமா இருந்துச்சு. பார்ப்போம், மேபி அதை நம்மளால் ட்ரை பண்ணாருன்னா டிவியில் எடுத்து வந்து போட்டு காட்டுங்கன்னு சொல்லணும். நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் பெரிய டிவி அப்போ ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் இதில் என்ன ஹைலைட்னா, அப்போது இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிசிக்கும் வந்துச்சுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் PS5 தான் வருது போல, பிசிக்கும் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எனக்கு டவுட்டே என்ன தெரியுமாங்க, அன்றைக்கி எங்கால் சொன்னார் இந்த க்ளவுட் கேம் ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்களே, அது என்னது GeForce Now. ஆமாம்மா, அதில் எனி பாசிபிள் வாய்ப்பு இருக்குடா. அதான் இவங்க வந்து எப்போ பிசி கேமுக்கு கொண்டு வராங்களோ அப்போ தான் GeForce Nowல வரும். ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம். ஸோ இவங்க பிசி கேமுக்கு கொண்டாண்டாங்கன்னா எங்கேயோ இருக்கிற பிசியில் நான் விளையாட போகிறேன், அவ்வளோதான். நல்லாயிருக்கும். அப்படி வந்துருச்சுன்னா, ஆனால் அப்படி வந்துச்சுன்னா நம்ம 6K அதில் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்ல, அந்த GeForce Now சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போடணும், அது போட்டால் போதும். அப்படி இல்லை, ஓகே ஓகே, கேம் வந்து நம்ம ஓன் பண்ணணும்டா. நம்ம அக்கௌண்ட் வந்து அங்கே லாகின் ஆகும், அதில் போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஆமாம். ஸோ கேம் நம்ம ஓன் பண்ணுறது உண்மைதான். பட் நான் இப்போ வந்து ஒரு PS5 இல்லாட்டி ஒரு PS5 Pro இல்லாட்டி PS6 இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை, அது வந்து நான் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஃபிசிக்கலாக மிஷின் வாங்க வேணாம், நம்ம கிளவுட்லேயே வந்து அதை விளையாண்டுக்கலாம். கண்டிப்பா பார்ப்போம். ஒரு நார்மல் நீ சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், அதில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு அதில் நம்ம விளையாடலாம், அவ்வளோதான், ஜாலியாக விளையாடலாம். லேப்டாப்லாம் முக்கால்வாசி நான் HDMI கனெக்ட் பண்ணி டிவியில் போட்டுருவாங்க. நம்ம என்ன லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு டிவியில் பார்த்துக்கிட்டுலாம் கேம் விளையாண்டுருக்கேன், ஜாலியாக இருக்கும், நல்லா பெரிய. நான் இதில் என்ன பண்ணேன்னா, இருக்கலே பெஸ்ட்டு கேஸ்டிங் ஆப் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஒரு கேஸ்டிங் ஆப் இதில் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு கேஸ்டிங் வச்சிருப்பானே, நல்லா இல்லையா அது? நான் ஆக்சுவலாக என்னன்னா,
ஸ்க்ரீனை ஃபுல்லாக கேஸ்ட் பண்ணணும் லைவாக. நான் என்ன பண்ணாலும் அங்கே கேஸ்ட் ஆகணும், கேம் ஆடினா எல்லாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் கேஸ்டிங் ட்ரை பண்ணும்போது ஒரு ஆப் பார்த்தேன்டா, நல்லா இருந்தது. ரெட்மி டர்போ 5ல தான் சும்மா போட்டுட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி அதை கேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஜிடிஏ ஓப்பன் பண்ணால் அங்கே எல்லாம் வந்துட்டு லேட்டன்சிலாம் இல்லை, செமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் இன்பில்டாகவே எல்லாத்துலேயுமே கேஸ்ட் இருக்கு. ஆமாம். அதில் என்ன கொள்ளாருன்னா இவனுக்கு ப்ரைவசிக்காக ஒரு சிலதெல்லாம் காட்டாதாங்க, மெசேஜ் வந்தால் காட்டாது. நம்மளோட இல்லை மெசேஜ் வந்தால் காட்டாமல் இருக்கிறது பரவாயில்ல, எனக்கு மொத்த ஸ்க்ரீனுமே கரெக்டாக கேஸ்ட் ஆகணும்ல, பெருசாக லேக் இல்லாமல் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதெல்லாம் வரணும். அதே மாதிரி இன்பில்டாக இருக்கல வந்து கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும், ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்காது. அதுவே கேட்கும் உங்களுக்கு டெஃபினிஷன் முக்கியமா இல்லை ஃப்ளூயன்சி முக்கியமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். டெஃபினிஷன் முக்கியம் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம டக்கு டக்குன்னு மூவ் ஆகிறோம், இல்லாட்டி ஏதாவது பண்ணுறோம், இல்லாட்டி ஏதோ வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னு மாட்டிப்போம். அதில் கொஞ்சம் இதாக ஸ்லோவாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீ சொல்லும் போது தான்டா அந்த டிவி அப்படின்னு சொன்னல, எப்படியும் விஷன் 9 வீடியோ வரும்னு வச்சுக்கேன். இந்த விஷன் 9 வந்து எனக்கு விஷன் 7-ஐ விட பேனலில் மாசு. ரொம்ப கீனாக நான் கவனித்து பார்த்தேன், பேனல் செம்மையாக இருந்துச்சு. டார்க் பிளாக், அந்த டீப் பிளாக் அது இருந்தது. ட்விஸ்ட் என்னன்னா விஷன் 7 ஃபாஸ்ட்டாக இருக்குது. எங்காவது சொல்ல நானே என்ன மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னா, நான் விஷன் அதாவது லூமியோ வந்து நான் பார்த்ததும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் தேவையே. டிவியில் பேனல் வந்து ஓகே, அதில் எனக்கு விஷன் 7ல் இருக்க பேனலுமே எனக்கு ஓகேங்கிறேன். நான் அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்டா. இப்போ அந்த விஷன் 9 வீடியோலேயே அந்த பாயிண்ட் வரும். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணிடுறீங்க, ஹோம் தியேட்டர். அந்த ரூமில் நீங்கள் போய் உட்காந்து படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் உட்காரும்போது எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆமாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த டிவி பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த டீப் பிளாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். இதுவே நம்ம வீட்டில் பொதுவாக ட்ரெடிஷ்னலாக வருவோம், எல்லார் வீட்டு ஹால்லையும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா லைட்டோட ரிஃப்ளெக்ஷனும் அந்த டிவி மேலே போய் தான் விழுந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் வந்து எனக்கு டீப் பிளாக் அப்படின்னா என்னன்னு அது ஆல்ரெடி டிவி தெரிஞ்சா போதும்டா அப்படிதான் இருக்கும். தெரியல, மோஸ்ட்லி வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவி பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. இப்போ பார்க்குறதே இல்லை. எங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு டிவி பார்க்காதீங்கன்னு வேற நிறைய பேர் அட்வைஸ். ஏன்னு பார்த்தோன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது, கண்ணுக்கு கெடுதல். குடும்பத்தில் அமலடுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இருந்து லைட் வரும், அதுவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. டிவில இருந்துலாம் வந்துச்சுன்னா ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இதே பட்ஜெட்டில் சப்போஸ் டிசிஎலோ ஹைசென்ஸோ வேற யாராவது நல்ல பேனல் தராங்கன்னா ஓகே, அதுக்கு போகிறது ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல வந்து இவங்க இந்த தடவை தாங்க நிஜமா. இதுக்கு முன்னாடி வந்து விஷன் 7ஓட ஸ்பெக்லாம் போய் பார்த்தேன். 2026 விஷன் 7 தான் வேற மாதிரி இருக்கு, 2026ல் வந்த விஷன் 9 தான் வேற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா உனக்கு 16 GB ஸ்டோரேஜ். ஆமாம், யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஸ்பீக்கரும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னாரு. இதில் ஸ்பீக்கர் கேட்டு பாருங்க ப்ரோ, மிரட்டலாம் இருக்கான். எனக்கு அதான் புரியல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா 24 வாட்டு தான் விஷன் 9ல். 7ல் 30 வாட்டு ஸ்பீக்கரா? 7 இருக்குல்ல விஷன் 7, ஆமாம், அது வந்து 30 வாட்ரா. விஷன் 9 இருக்குல்ல அதில் 24 வாட்ரா. 50 வாட்டுங்கிறது நம்ம பார்த்துருப்போம், அது விஷன் 9லேயே 65 இன்ச்சு. அதில் வந்து வரும். எவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் நான் ஒவ்வொன்றா போய் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த வித்தியாசத்தை பார்த்தேன். இப்போது 24 வாட் வந்து ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னா நம்ம அதுக்கு ஆடியோ டெஸ்ட் இருக்கும், நீ பார்த்தா தெரியும். ஏங்க எனக்கு அதில் கிடைச்ச அவுட்புட் ஆடியோ நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எந்த டிவிலையும் கிடைக்கல. ஈவன் சாம்சங் சோனி கூட சொல்கிறேன், டாய் உங்க ஸ்பீக்கர் முதல் கொண்டு நான் இந்த இடத்துல சாலிடா சொல்றேன். நான் குறை நிறைய நோக்கியா டிவின்னு ஒன்று இருக்குடா, அது வந்து பார்த்தீங்கன்னா JBLோட 60 வாட் ஸ்பீக்கரோட. சார் நான் அதை மறந்துட்டேன், இத்தனை நாள் பின்னாடி இங்கே இருந்துச்சுங்க அந்த டிவி. அதில் நான் இவற்றெல்லாம் கேட்டிருக்கேன், என்னங்க என்ன ஸ்பீக்கருங்க வச்சிருக்கீங்க, அதில் இருக்க ஸ்பீக்கர் தான்டா அப்படி இருக்கும். அது இந்த ரூமே அலரும். இதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது வீடியோவில், அப்படி அலரும். அந்த மோட்டரோலாவும் டிவி விட்டுட்டு இருந்தான்ல. ஆமாம். ஸோ எல்லாரும் டிவி விடும்போது அந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் கட்ரன் JBLரா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போது டிவியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஹெவியர் சைடு கொண்டு போய், எப்படின்னா தின்னு, அதாவது உனக்கு ஃப்ரேமு பெசல்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திக்னஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, பாட்டம் ஆஃப் த டிவியில் நல்ல திக்னஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்க இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே நல்லா பேக் பண்ணி, நான் ப்ராக்டிக்கலாக ஓகேங்கிறேன்டா. எதுக்குடா லைட் வெயிட் டிவி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன போகும்போதெல்லாம் எல்லா இடத்தையும் தூக்கிட்ட போகிறேன், டிவி நான் தூக்கிட்டு இப்படி பார்க்க போகிறேன் தெரில. அதனால ஸ்பீக்கர் பெருசாக கொடுக்கறது எனக்கு ஓகே. தின்னா கொடுக்க ரொம்ப மீனிங்லெஸ்ஸுங்க. ஓகே உங்களுக்கு ஏஸ்தட்டிக்காக வேணும், ரூமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும். இல்லை செவத்தில் வைக்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வால்பேப்பர் டிவி மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்கடா. தப்பு இல்லை, அவங்க எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா
காம்ப்ரமைஸ் ஸ்பீக்கர்ல வருங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும். எவ்வளவு காம்ப்ரமைஸ் நான் ஃபேஸ் பண்றது அதுக்குன்னு அந்த தின் ஓகே அது ஒரு டெக்னாலஜி தான், அதுக்கான மார்க்கெட் வந்து கம்மிங்கிறேன். அது எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா எனக்கு ஆல்ரவுண்டர் எல்லாமே எனக்கு வேணுங்கிறத எதிர்பார்க்கறது தான் அதிகம். அந்த ஆடியன்ஸ்க்கு தான் இவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நான் தின்னா பண்றேன், பெஸ்ஸில் குட்டி ஆகிக்கிறேன், பெஸ்ஸில் எது குட்டி ஆகிக்கிறேன், லேசாக தட்டினாலும் பொட்டக்குன்னு டிஸ்பிளேல அடி வாங்கும். எனக்கு பெஸ்ஸிலே பெருசாக வைங்கடா, எதுக்குடா ஃப்ரேமை குட்டி ஆக்குறீங்க? ஃப்ரண்ட்ல வர ஃப்ரேம் வந்து அப்படியே சுருக்கிக்கிட்டே வந்து. ஆனால் நான் பார்த்த வரைக்கும்டா ஷாமி டிவி, OnePlus டிவி இவங்க எல்லாரும் டிவி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு காம்படிஷன் என்னன்னா எப்பயுமே டிவி பண்ணக்கூடிய சாம்சங், சோனி, எல்ஜி இவங்களாம் தான் காம்படிஷன். ஆமாம், அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேனல் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சரியா? இவன் என்ன பண்ணுறான், ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து OnePlusலாம் அவனோட டிவி கொண்டு வரும்போது கெவ்லர் பேக்கு, டிவியோட பேக்கே கெவ்லர், அந்த ஃபோன் பேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக. ஸோ எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி இதில் வேற ஒரு 55 இன்ச் டிவியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு 65 இன்ச் டிவிலலாம் ஸ்பீக்கர் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். OnePlus டிவியில் வெளியில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆடியோ. அது தனி சவுண்ட் பார் உள்ளே அட்டாச்சாக இருக்கும். டிவி ஆஃப் பண்ணும்போது சவுண்ட் பார் உள்ளே போய்டும், டிவி ஆன் பண்ணால் சவுண்ட் பார் வெளில வரும். ஸோ இதெல்லாம் OnePlus டிவியில் இருந்தது. அப்போ தான் நான் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா இந்த OnePlus டிவி, ஷாமி டிவி இதெல்லாம் பார்க்குறேன் காம்படிஷனில் உள்ளே வரானுங்க. கடந்த ஒரு 6 இயர்ஸ் பேக் இந்த ஸ்டோரிலாம். ஆமாம், ஃப்ரேம் நீ சொன்ன மாதிரி ஃப்ரேமில் வந்து என்ன ஆகுது, இப்போ யாராவது தட்டிட்டா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் தின் ஃப்ரேம் சொன்னாலும் இவனுங்க என்ன பண்ணானுங்க, சுற்றி ஃப்ரேம் ஃபுல்லாக மெட்டலுக்கும் கரெக்டாக உள்ள பேனல் ஆரம்பிக்கிற இடத்துக்கும், ஏன்னா அதில் கிளாஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கும் ஒரு 1.5 mm 2 mm கேப், ஏர் கேப் மாதிரி இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த கேப்னால என்ன ஆயிடுது, சைடு இம்பாக்ட் ஏதாவது மைனர் இம்பாக்ட் தான். ஏன்னா டிவி வந்து மேலேருந்து கீழே யாரும் போட போகிறது இல்லை, போட்டாலும் காலி தான். யாராவது எங்க அம்மாலாம் வந்து பாத்திரத்தை போய் டொமைல் அந்த மாதிரி டிவி கட்டான்னு ஆடிட்டு இருக்கோம், சாரி அப்படின்னு. அதேதான். ஸோ இந்த இம்பாக்டை தாங்குற மாதிரி இருந்தது அந்த அமைப்பு. ஸோ இப்போ வரைக்கும் அதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க. எல்லாரையும் பார்த்துட்டேன். அதுக்குன்னு பந்தை தூக்கி பேனல் அடிக்கிறது, சேரை தூக்கி அடிக்கிற எல்லாம் வச்சுக்கூடாது. பேனல்ல என்ன அடிச்சாலும் போயிடும், அது எந்த டிவியா இருந்தாலும். நமக்கு நேரம் நல்லா இருந்தா போகாது, அதுக்காக திரும்ப அடிச்சு பார்க்க கூடாது. அது வந்து ஹைலி ரிஸ்க் தான். நேரம் நல்லா இருக்குங்கிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும், அதனால ரிஸ்க் தான் அது. ஸோ அதனால அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, 15,000க்குள்ள எனக்கு டிவி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நானும் 15,000க்குள்ள டிவி தேடினேன். அப்போது 2 டிவி இருந்ததுடா. எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, இப்போ ஒரு 4K டிவி 75 இன்ச் அப்படின்னு வையேன், நான் தூரத்தில் உட்காந்து பார்க்குறனால இல்லைடா, ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்ட், கொஞ்சம் தூரத்துல இருந்து உட்காந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுது, எனக்கு அது 4K இருந்தாலும் பக்கத்தில் போனால் சில சமயங்களில் சில 4K டிவியில் பிக்சலேஷன்ஸ் தெரியும். ஓகேயா? நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா 32 இன்ச் டிவிலாம் ஆல்ரெடி குட்டி டிவி, அது கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது HD டிவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, இருந்தாலும் 15,000க்குள்ள ஃபுல் HD யாராவது தராங்களான்னு தேடினேன். ஏன்னா இந்த ஃபுல் HD அப்படிங்கிறது ஒரு டைம்ல என்னாச்சுன்னா 32 இன்ச்ல ஃபுல் HD சோனி கொடுத்தான். ஆமா, ஆனா அந்த டிவி வந்து அப்போ எவ்வளவு தெரியுமா, காம்படிஷன்ல இருக்கிற எல்லாரும் 32 இன்ச் HD தராங்க. 18, 19, 20 இது நான் எப்போ சொல்றேன்னா அகைன் 2019 அந்த மாதிரி. சோனியில 32 இன்ச்ல ஃபுல் HD இருக்கு, வேற யார்ட்டையுமே கிடையாது, எல்லார்ட்டையும் HD தான் இருக்கு. சோனியோட 32 இன்ச் ஃபுல் HD அப்போ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 26, 27 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நாங்க 4K அல்ட்ரா கொடுத்துருவோம். இப்போ அப்படி இருக்கு நிலைமை. ஸோ அப்போ என்னாச்சு, சரி நான் வந்து ஃபுல் HD யாராவது இப்போ இருக்காங்களா இந்த சைஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இருந்துச்சு, 32 இன்ச்லயும் இருந்துச்சு, 40 இன்ச்லயும் இருந்துச்சு. TCL இருந்தது, VWல இருந்தது. ஓ, VW கிட்ட இருக்கா? ஷாமி கூட HD ரெடி தான் விடுவான் 720 பிக்சல். சரியா, 1080 தான் நாங்க சொல்றோம் ஃபுல் HD ன்னு. அந்த 1080 பேனல் வந்து ரொம்ப ரேர். TCL மட்டும் நான் பார்த்தேன், இப்போ இருக்கு போல இருக்கு அவனும். அதான் இந்த 2 பேர் தான் இருந்தாங்க. மற்றபடி 15,000க்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எல்லா டிவிஸுமே HD+ தான். சாம்சங்கும் இருக்கு, LGலயும் ஒரு டிவி இருக்கும், ஒரு மாடல் தான் இருக்கும், அதுவுமே HD ரெடி தான். பேனல் எல்லாம் பெருசா இருக்கும், பழைய டிவி மாதிரி. இதை தவிர இப்போ பாருங்களேன், ஷாமி, சாம்சங், LG, VU, ஹைசென்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னொன்னு நேம் நான் தான் பாக்குறேன், நிறைய பேர் இருப்பானுங்க, கொக்கோ ஏதோ இருப்பானுங்க, ஏகப்பட்ட டிவி இருக்கு. ஆமா, ஆனா மோஸ்டா எல்லாமே HD+ தான் இருந்துச்சு. சரி, அதான் யோசிச்சேன், இன்கேஸ் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, டிவி வாங்கிட்டு சிலர் வந்து அந்த டிவியே ஒரு எமர்ஜென்சி மானிட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இரிட்டேட் ஆகும். நம்ம வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல உட்காந்து இங்க இருப்பாங்க, இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அப்போ HD+ எப்படி இருக்கும்னா கேவலமா இருக்கும். ஏன்னா உங்க லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5K அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ லேப்டாப்ஸ்லாம் அசால்ட்டா 2K பேனல்லாம் வருது லேப்டாப்ஸ்லாம் வைங்களேன். அப்போ அந்த லேப்டாப் எடுத்துட்டு போய் அவர் வந்து HDMI மாட்டி பார்த்தா
அதுல ரொம்ப மோசமான ஒரு ஆல்ரெடி போட்டோஷாப் எடிட் பண்ணும்போது ஜூம் பண்ணிட்டாலே டப்பா டப்பாவும் தெரியும். ஆமா, அந்த டப்பாவும் தெரியும், இந்த டப்பாவும் தெரியும். அப்பதான் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும். ஸோ அந்த சோகத்தை அவாய்ட் பண்றதுக்காக நான் செக் பண்ணிட்டு இந்த ரெண்டும் தான் அனுப்பி விட்டுருந்தேன். ஓகே ஓகே. ஸோ இது பார்க்கும்போது தெரிஞ்சது மொத்தம் இந்த டீம், அதாவது லூமியோ, இவங்க வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட நான் கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து விஷன் 9 விஷன் 7 விட ஸ்லைட்லி ஸ்லோ. பட் அதுதான் வந்து ஒரு 18,000 வித்தியாசம் வேற வருது இல்லையா ப்ரைஸிங்ல. ஸோ அப்போ நான் அதை வந்து ஒரு பாயிண்டா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு தெரியுது, எனக்கு புரியாம இல்லை, அவங்க வந்து பேனலுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்தனால ப்ரைஸ் ஃபுல்லாக அங்கே போயிருக்குன்னு. ஏன்னா உள்ள ப்ராசர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஃபோட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, மீடியாடெக்கோட ப்ராசர் தான். ஓகே. அந்த குவாட் கோர் ப்ராசர்ல வந்து உனக்கு 144 ஹெர்ட்ஸ்ல இந்த கேமிங் மோட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் MEMC இதெல்லாமும் இருக்கு. ஓகே. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அது வந்து கார்டெக்ஸ் A73 குவாட் கோர். ஆனா விஷன் 7ல இருக்கான்ல, அவன் பேர் வந்து ஏதோ போட்டிருந்தாங்க பாஸ் ப்ராசர்னு. அது வந்து என்னன்னா குவாட் கோர் தான். ஆமா, 2 A75 2 A55. அது என்னமோ தெரியல, அதுல பிளண்ட் ஆகும்போது அதுல இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப குவிக்காவும் ரொம்ப ரேப்பிடாவும் இருந்தது. ஹோம் ஸ்கிரீன் லோடிங்ல கூட நான் வித்தியாசம் பார்த்தேன். எல்லாமே வந்து இப்படிதான், இவ்வளவுதான். அதை ஹோம் ஸ்கிரீன் லோடிங்னா ஓகேடா டீ போடுறா அந்த மாதிரிலாம் இல்லை, இன்ஸ்டண்டா தான் இருக்கு. பட் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு விஷன் 7 ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்தது விஷன் 9 விட. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. கரெக்டு தான். அது உங்களுக்கு ஸ்பீடாக வேணுமா இல்லை டிஸ்பிளே ப்ரையாரிட்டியா அப்படின்னு 2 ஆப்ஷனுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைஸ் முன்ன பின்ன மாறும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதே தான். அப்புறம் என்னடா இப்போலாம் வந்து ஆகுனா கொலை நடக்குது. ஆமாம், கல்யாணங்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டுடுறாங்க. ஐயோ அதுவா? 2-3 டாபிக் பார்த்தேன்டா, பயங்கரமா இருந்துச்சு. அவர் பர்த்டே விஷலாம் பண்ணியிருக்காரு. இல்லடா அது ஒண்ணு, நீ பர்த்டே விஷ் பண்ற, அவ அப்பவே உனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டா அப்படின்னு. இன்னொன்னு பார்த்தேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பொண்ணு ஏதோ லவ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வெளில போயிருச்சு. வீட்டை விட்டு வெளில போய் தங்கிட்டாங்க. அவங்க ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து உங்க வீட்டுல இருந்து சொத்து வாங்கிடுவான்னு சொல்றான் அவங்க அப்பாட்ட கேட்டு. அது எப்படி தருவாங்க? இன்னொரு பொண்ணு அந்த வீட்டுல இருக்கு, சரியா? அப்புறம் திடீர்னு ஒரு தடவை வந்து நிறைய எல்லாம் கொடூரமா இருக்குங்க இந்த ஸ்டோரிலாம் பாக்குறதுக்கு. வீட்டுக்கு போயிடுறா, பையனும் பொண்ணும் வீட்டுக்கு போயிருக்காங்க போல. பொண்ணு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கா, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா, அன்னைக்கே அம்மா வந்து கத்தியால சதக் தடுக்க வந்த தங்கச்சி 5 தடவை சதக். இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட அப்பாவை சதக். எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்குலாம் டேய் நேற்று ட்விட்டர்ல இதையும் போட்டிருந்தாங்கடா போட்டோவோட, யார் பண்ணா என்ன பண்ணாங்கன்னு. ஏங்க ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் என்னங்க, அவ்வளோதான். எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் என்ன ஒருவேளை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு காலைல தூங்கி எழுந்தா எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறாங்களா? சரி, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவங்க கைக்கு வந்துடும், ஆனால் யார் அனுபவிக்கிறது? ப்ராப்பர்ட்டி இவங்க கைக்கு வருது வரலன்றது வேறடா. இப்போ சப்போஸ் மரண தண்டனை கொடுக்குறாங்க, இல்லாட்டி வந்து லைஃப் சென்டென்ஸு டபுள் லைஃப் சென்டென்ஸ்லாம் போட்டாங்கன்னா வெளில வரும்போதே வயசாயிரும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிருவாங்க. என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. இவங்களோட லவ் லைஃபும் அவ்வளோதான் ஸ்பாயில் காலி. ஏன்னா ஜெயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் நீங்க 2 கப்பல் லாக் பண்ணுங்க நான் போறாங்க, அதுவும் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் என்ஜாய் பண்ண முடியாது. சரி, அவங்க அப்பா அம்மாவோட இருந்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, இன்னொரு பொண்ணோட லைஃபையும் முடிச்சு விட்டாங்க. ஆமா, அதுக்கு என்ன பர்சனல் லைஃப் வந்திருக்கோ யாருக்கு தெரியும்? எனக்கு புரியல. இதான் மைண்ட் ட்ரிகர் ஆகும்போது கண்ணாபின்னு யோசிக்க தான் தோணும். அதெல்லாம் செயல்படுத்துறாங்க. கண்ணாபின்னு யோசிக்கிறதுனா அதுக்கு மேல ஓவர் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும்டா. என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. இவனுக்கு கண்ணாபின்னெல்லாம் வந்து எனக்கு புரியல. இது யாராவது எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க? இவங்க ஏதாவது ட்ரக்கு எடுக்கிறாங்களா? தன்னோட மூளையே இல்லை சார், அதை வீட்லயே நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், இங்க வரும்போது மறந்துட்டேன் அப்படின்னு விக்ரம் படத்துல சொல்லுவார்ல, இவர் கமல் சார் சொல்லுவாரு, குரங்கா மாறிட்டு இருக்கோம் சார் அப்படின்னுவாரு. ஏன்னா ஓவர் டோஸ் எடுக்க என்ன பண்றேன்னே தெரியாம குரங்கா மாறிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு இந்த 6th சென்ஸ் 7th சென்ஸ்ன்றாங்களே, அதெல்லாம் எப்போ வேலை செய்யணும்னா இந்த மாதிரி ஏதாவது சில்லற வேலையில தான் நமக்கு வேலை செய்யும். அதையே அவனுக்கு புதைச்சு விட்டு எனக்கு 4 அறிவு தான் இருக்கும் 3 அறிவு தான் இருக்குன்ட்டு போய் பிளைண்டா என்ன பண்ணிடுறாங்க. இதான கொஞ்சம் கோளாரா இருந்தது. அதனால உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, லைஃபை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. WWE வருமே, யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்கன்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் அவனே எதுவும் யோசிக்காங்க. நம்மளாம் யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படிலாம் தெரிலடா. இது யோசிக்க தோன்றது வந்து எனக்கு என்னால் நம்ப முடியல. ஒருவேளை டெய்லி ஏதாவது செஷன் வைக்கிறாங்களா யாராவது, இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி மனசில் பதிய வச்சு. ஏன்னா யாரோ ஒருத்தர் திட்டும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பட்டுன்னு திட்டுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்துச்சு அந்த வேகத்தில் திட்டிட்டு நான் அதுக்கப்புறம் எவ்வளோ குழம்பு இருக்குன்னு தெரியுமாங்க ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்லாம். ஆனால் கொலையே பண்ணிடுறானுங்க, அவங்க லைஃபே காலி. அதுதான் ஒன்றுமே புரியல.
எங்கெல்லாம் என்னைய விட 7-8 படி மேலே, டேய் பூச்சை மிதிச்சு போடாதரா அப்படின்னுவாரு. கொடூரமான ஆள் அதுக்கு இவரெல்லாம். இல்ல அதுக்கும் லைஃப் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ரோ எடுக்க போகும்போது பார்ப்போங்க. அங்கிட்டு போகும்போது நத்தை வருங்க. நான் என்ன நத்தையை கண்டனா, டேய் கீழே பார்த்தோம் அங்கே நத்தை இருக்கு பாரு, இப்படி போ அப்படி போன்னுவாரு. அந்த அளவுக்கு இல்லை, ஒரு சிலரோட குணங்கள் வந்து அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு உயிரா பாக்குறாங்க. என்ன பண்றது இவங்க. அப்புறம் பிளாஸ்ட் வந்துருச்சு போல. ஓ ஆமா, இது ஓடிடில வந்திருக்குன்னு நீ நினைக்கிறேன். பாத்துட்டியா? இல்லைங்க, நான் இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். நெட்ஃபிளிக்ஸ். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்கல்ல. நெட்ஃபிளிக்ஸ் தானே? ஆமா, டெலிகிராம். நான் சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கு பேன் போட்டுருவாங்க. அதுலடா அந்த டெலிகிராம் வந்து பேன் ஆகும்போது எல்லாரும் வருத்தப்பட்டது. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டாங்க. ஆனா அப்பதான் ப்ரொடக்ஷன் சைட்ல ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா ஒரு 5 நாள் 5 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு. அப்பயும் நம்ம ஆளுங்கெல்லாம் VPN போட்டு ப்ராக்ஸி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்போ வந்து யூஸ் பண்ண முடியும். இனிமே இந்த 30th வரைக்கும் எடிட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எடிட்டும் முடியும். எடிட் பண்ணா என்ன பண்ணலாம்? மூவி கிடைக்குதா? டேய் ஆட்டோ சஜஷன்ல ஆப்பிளோட கீபோர்ட்லாம் மண்ணு கணக்கு வேலை செய்யுதா? கரெக்ட் தான். மாமியார்னு ஒருத்தன் டைப் பண்ண வரான்னு குடும்ப குரூப்ல வந்து, இல்லை மாமியார் சொன்னாங்கன்னு டைப் பண்ண வரானா மயிராண்டி அப்படின்னு வந்துடும். என்ன மயிரம் சொன்னா? இப்போ நீ போயிட்டு டெலிகிராம்ல யாரும் ஃபேமிலியா இருக்க போறது இல்லை குரூப்லாம். ஆனா எடிட் பண்ணலான்னு பார்த்தனா டெலிட் தான் பண்ண முடியும். அவ்வளோதான். அதனால கொஞ்சம் ஆனா நிஜமாவே இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மோசமா வேலை செய்கிறான். சரிங்களா? கூகுள் கீபோர்டு வந்து ஜீபோர்டோட கிங்குங்க. அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட் சஜஷன் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லடா, அது என்ன பண்ணுது, பிட்வீன் டிவைஸ் வந்து உன்னோட பேக்கப்பை கேரி பண்ணிட்டே போயிட்டு இருக்கு பயங்கரமா. அது வந்து வச்சிருப்பான். நான் இப்ப நானாவது பரவாயில்ல, நான் என்ன இதுக்கு வரைக்கும் ஒரு 20 டிவைஸ் யூஸ் பண்ணிப்பேன். எங்க எல்லாம் வந்து ஏகப்பட்ட டிவைஸா அவ்வளோ பேக்கப்பையும் அவன் வச்சுக்கிட்டு அந்த சஜஷன் கொடுத்துட்டே இருப்பான். ஐயோ இந்த சஜஷன் விடுங்க, இன்னொரு மேட்டர் சொல்றேன். இந்த Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கறனால பைத்தியம் பிடிக்குது. நல்ல விஷயம் தானேங்க. நல்ல விஷயம் தான், ஆனா பைத்தியம் பிடிக்குது. ஏன்னு சொல்றேன், என் பிசியில் இன்டர் கனெக்டிவிட்டி ஆப் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ ஷாமிலேருந்து வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஸ்க்ரீன்ஷாட்டு சாம்பிள்ஸ் எதனால நான் இங்கேருந்து அங்கே அனுப்பிடலாம், டக்குன்னு அனுப்பிடலாம். நோ இஷ்யூஸ். ஏன்னா அக்கௌண்ட் அதில் லாகின் ஆயிருக்கு, அதனால சல்லுன்னு போகும். எஸ் நோ கூட கிடையாது, அனுப்புனாலே போயிடும். இது என்னன்னா, அந்த பிசிலையோ லேப்டாப்லையோ யாரும் உட்காடுறாங்கன்னு வையன், அவங்க ஏதோ ஒரு ஒர்க்கு இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வை. நான் இங்கே ஃபோனில் இருந்து என்ன பண்ணுறேன், நீ ஏதோ கேட்டேன்னு நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு வை. எதுல இப்போ டெலிகிராம்ல வரேன்டா. ஓ ஓகே ஓகே, டெக்ஸ்ட் காப்பி வரும். இங்க நான் இங்க வந்து நான் என்ன பண்றேன், இப்போ நான் வந்து ஒரு இதாண்டா லிங்க் அப்படின்னு உனக்கு அனுப்ப நான் ட்ரை பண்றேன். நான் இங்க டேப் பண்ணிட்டு அந்த லிங்க் இங்க எனக்கு வரும்ல மேல கிளிப்போர்ட்ல இருந்து இப்படி தட்டலான்னு போறேன், பார்த்தா வேற ஒன்று. ஆமா, அங்க காப்பி எடுத்தா இங்க வந்துரும். அங்க காப்பி பண்ணா இங்க வந்துகிட்டு இருக்கும். சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து எதுல, நான் இதுலயும் Xiaomi 13 Proலயும் அதுக்கப்புறம் Pad 7 நம்மளால வச்சிருந்தேன், அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருக்கும். இல்லை காப்பி பண்ணால் அதில் வந்துடும், அப்படியே அங்கே போயிடுவேன். அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்கும். அது இந்த மாதிரி பாருங்க, ஈகோ சிஸ்டம்ல மாஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அடுத்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் நீ ஈகோ சிஸ்டம் பற்றி பேசுகிறல்ல, எங்கடா போனான் அவன்? இல்லைங்க, நாங்களும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் கொண்டு வரோம். நீங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு அந்த பச்சை கலர் துணியை மட்டும் 1/2 மணி நேரம் துவை, நீல கலர் துணியை கொஞ்சம் நேரம் துவைச்சிப்போ, அந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வரோம். இதில் பார்க்க அழகாக இருக்குடா. சும்மா சொன்னேன். இதுல இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணா இங்க இயர்ஃபோன் வந்துருது. வேற என்னெல்லாம் கனெக்ட் பண்றோம்னா இந்த இடத்துல அப்படியே Xiaomi ஸ்மார்ட் ஹப்ல காமிக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, எது கூட பேர் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம பார்க்க முடியும். டிராக் டிராப். டாக்டர் ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இவர் சைனா யூனிட் வச்சிருக்கனால இவரும் என்ஜாய் பண்றாரு. இருக்கட்டும், என்ன பண்றது. பையன் நல்லா இருக்கானுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நைஸ். ஆமா வாங்க, கடைசியா ஒரு நாங்கள் நியூஸ்குள்ள. அடே இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. ஆமாம், இனிமேல் பெக்கிங்லாம் பண்ணாங்கன்னா, இந்தியன் ரயில்வே ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு நியூ பெனால்ட்டி ரூல்ஸ். என்னென்னா, ஸ்மோக் பண்ணால் இந்த மாதிரி 2000 ஃபைன். அதுக்கப்புறம் இது வந்து சேல்ஸ் யாராவது உள்ளே வந்து பண்ணுறாங்க அவங்களாம் 2000 ஃபைன். அப்புறம் பெக் யாராவது பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா 2000 ஃபைன் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, இது வந்து ப்ராக்டிக்கலி பார்த்தா தப்பா சரியாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு பட் ஆனால் ட்ரெயின் டிலே. இவர் வந்து இவரோட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 2 hours தானே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரெயின் வந்து 5 hours டிலே. ஆனால் இவருக்கு வந்து ஃபைன் போட்டுட்டாங்க. இது ப்ராக்டிக்கலி கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தப்பு தான். ஏன்னா 2 hours தான் டைம். இதான 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஆமாமா, 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஈவன்
இல்ல இதை நான் 2 ஆங்கிள் பார்த்தேன். ஒண்ணு, நான் இப்போ எங்க அப்பாவை கூப்பிட போறேன் காலையில, ட்ரெயின் டிலே ஆகுது, 2 மணி நேரம் டிலே அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் கேப் போடுறேன்ட்டு. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, கேப் போடுற அளவுக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கேன். இல்ல தூரமா இருக்காங்க அப்படின்னாலும் இல்ல கேப் போடுற அளவுக்கு காசு இல்ல, நீங்க எல்லாத்தையும் டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுக்காதீங்க ப்ரோன்னு சொல்லலாம். கரெக்ட் தான். அப்படின்னா அகைன் எனக்கு என்ன தோணும்னா, ட்ரெயினோட லைவ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஏன்னா இப்போ அதெல்லாம் ஆப்ல ரெடியா இருக்கு. அப்போ 6 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் 6 மணி நேரமும் ஸ்டேஷன்லலாம் இருக்க மாட்டேன், அவ்வளோலாம் இல்லை. சரியா? ரெண்டாவது, 2-3 வீடியோ எடுத்துட்டாரு. அடுத்து என்னன்னா, நீ வந்து நிஜமாவே ட்ரெயின் டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சா நீ காலைல வரும்போதே லைவ் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நம்பிக்கையில வந்துடுற, எப்பயுமே ட்ரெயின் என்னைக்கு லேட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிடுவேன், எங்கப்பா இருக்கீங்கன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டு பண்ணுவாங்க. அப்போ தான் நான் குரோம்பேட்லேருந்தே கிளம்புவேன். சரியா? அது வந்துட்டேன்றதே தெரியாமல் ஒருத்தன் போயிட்டு காலங்காலத்தில் அங்கே உட்காந்துருந்தா, நான் இது வந்து ரயில்வேஸை சப்போர்ட் பண்ணி பேசலைங்க, இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பார்க்க வரது ஒரு வயசானவர்னு வைப்போம், இந்த பையன் சின்ன பையன், சரி இவன் போனால் நம்ம இவனை வந்து இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். வயசானவர் போறாரு, அவர் வந்து சொன்னதை கேட்டு தான் போவார். ஏறுறது நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க உள்ள போய் உட்காந்துடுறாங்க, போய் உட்காந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் எடுத்துட்டு இருப்பாருங்க, எடுத்துட்டு உள்ள போய் உட்காந்தா ட்ரெயின் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அப்போ திடீர்னு ட்ரெயின் 5 மணி நேரம் கழிச்சு வந்துருது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 2 மணி நேரம் தான் வேலிடுன்னு வைங்க. இப்போ 3 மணி நேரம் பார்ப்பாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் இருக்கிற கணக்கில் வந்து இவங்க ஏதாவது போடுறாங்க. ஏன்னா அதில் டேட்டு டைம் இருக்கும். ஆமாம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கும்போது நானாக ஒன்று பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பண்ணுங்க, தப்பு இல்லை. நம்ம என்ன கொலகுத்தமாக பண்ணுறோம். நான் போகும்போதெல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க மாட்டேங்க, அதுக்கு பதில் தாம்பரம் டு குரோம்பேட் டிக்கெட் எடுத்துகிட்டு போய்டுவேன், 5 ரூபா லோக்கல் ட்ரெயின். சரியா? அதுக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னே வைங்க, லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டே ரிட்டர்ன் போட்டிங்கன்னா முடிஞ்சது, 48 மணி நேரம் நீங்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கலாம். ரிட்டர்ன் போட்டுருவோம். ஆமாம், அப்போ என்ன 10 ரூபா, அதே டிக்கெட் தான், ஆனால் 10 ரூபா ரிட்டர்ன் வரைக்கும் நமக்கு 48 ஹவர்ஸ். 48 ஹவர்ஸ் ரிட்டர்னு கேட்டால் நம்ம என்ன தெரியும் சொல்லலாம், இப்போ தான் ஏறி அங்கே போனால் அங்கேருந்து இங்கே வந்தேன், இப்போ தான் போனேன் இங்கேருந்து வந்தேன். கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தாலே கேட்க மாட்டாங்க. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன்னா, போனாலே நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதில் ரெகுலர் டிக்கெட். ஏமாத்த சொல்லலை, இருக்கிறத சொல்கிறோம். அதில் போட்டிருக்க அதான் 48 ஹவர்ஸ். அது நிறைய பேர் டிக்கெட் எடுக்காம தான் தம்பி உள்ள இருப்பாங்க, நம்ம அதை சொல்லலை. நம்ம வந்து டிக்கெட்டு 10 ரூபாய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, 5 ரூபாய் குரோம்பேட் டிக்கெட்டு. நான் தான் யோசிப்பேன், 5 ரூபாய் குரோம்பேட் டிக்கெட் போட்டு போயிட்டே இருப்பேன். டைம் என்ன வேணும்னா நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ரிட்டர்ன் டிக்கெட் போட்டால் 48 மணி நேரம், 48 மணி நேரம் அங்கே உட்காந்து நான் என்ன கர்ச்சீஃப் வியாபாரம் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஃபைனா. அது ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் ப்ரமைசஸ்க்குள்ளே இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாது, வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் ஷாப்ஸ் மட்டும் தான் இருக்கும் போல. நம்ம ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் வந்து நல்ல விஷயம் தாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ முதல்ல கொண்டு வந்துருக்கணும். இல்லை இதெல்லாம் விடு, முதல்ல லோக்கல் டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் ஸ்மோக்கிங் ஜோன் ஒன்று தனியாக கொடுத்து அதில் வந்து ஸ்மோக் பண்ண சொல்லுங்கள். ஓப்பனாக என்னடானா, எனக்கு என்ன இரிட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ நீங்கள் தம் அடிக்க மாட்டீங்கிறதுக்காக தம் அடிக்கிறவங்களாம் டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ரோ. நீங்கள் கேட்கலாம், ஓகே, அது அவங்க உரிமை, அவங்க அடிக்கட்டும், தப்பு இல்லை. அதை தான் நானும் சுவாசிக்கணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் 50-60 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு வருவோம். போயிட்டு அங்கே எங்கேயா போய் ஒரு நிமிஷம் டப்புன்னு ஜூஸ் குடிப்போன்னு போனால் அங்கே தான் உட்காந்து ஊதிட்டு இருப்பாங்க, கப்ப 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 கப்பன்னு. எங்கள் ஆளுக்கெல்லாம் பம்பிங் நல்லா இருக்கும், நல்லா பிரீத்திங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இதுவும் சேர்த்து போயிட்டு இருக்கோம், சம்மந்தமே இருக்காது. எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. நான் தம் அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, கஞ்சா அடிக்கூடாது, நீ என்னன்னாலும் அடி, மெத்து கூட அடி, உன் இஷ்டம், அது நீ இருந்தா இரு, இல்லாட்டி போ, எனக்கு என்ன. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, பப்ளிக் ஸ்பேஸ்ல இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னா என்ன, உன் கார் எங்கேயோ போய் தலைக்குப்புற கவுந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ யாரையோ போய் சொறி கவுந்தனா பாவம், அவன் அமைதியா ரோட்டு வரும்போது ஒரு பாட்டியும் தாத்தாவும் நடந்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாகவும் நடந்துச்சு எங்க ஊர்ல. என்னடானா, வயசு வந்து 65 என்னமோ வயசு, அவரை போய் தட்டிட்டாங்க. இப்போ தட்டினோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி அவருக்கு ஃபேமிலியிலே எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, பையன் பிசி, பொண்ணு பிசி, யார் வீட்டுக்கும் போக முடியாத ஒரு நிலைமையில அவங்களே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி. இப்போ இந்த நாதாரி அவனை தட்டிட்டு போயிட்டானா, இப்போ தட்டிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போ இவர் வந்து கம்ப்ளீட்டாக நடக்க முடியாமல் இருப்பார். இது இப்போ என்ன ஆகும், பெட் ரிட்டன் ஆனால் அடுத்து என்ன ஆகும், என்னவோ இங்கே பாருங்க, ஒரு பேரண்ட்டாக பசங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து கரெக்டு தான். இன்றைக்கி எங்கெங்க எதிர்பார்த்தா நடக்குது, நாமளே நம்மளை பார்த்துக்கலான்ற அளவுக்கு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களே இப்படி வந்து இடித்து உட்கார வச்சா இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும், ரொம்ப கஷ்டம். செத்து போயிடுவாங்கடா கொஞ்ச நாள்லேயே, ஒரு மாதிரி இருக்கும், செத்து போயிடுவாங்க, அவங்களோட ஹெல்த் போயிடும், எல்லாம் போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாரமாக இருக்கும்ன்ற பெயினே ஆல்ரெடி இருக்கும். அதில் இது வேறையான்ட்டு ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் கேர் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது, நீ வேற இப்படி இருக்க, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த விஸ்வாசம் டைலாக் தான்,
அதில் வரும்ல, ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி மனசுக்குள்ள ஓடும். ஆமா, எப்போ இருந்தோம் நம்ம என்ன பண்ணோம். இது இந்த பவர் பாண்டி படத்துல வந்து அது அழகா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாரு, அந்த பையன் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா தூங்குறாரு, டிவி ஆஃப் பண்ணப்பா. அந்த சிங்க்லாம் நல்லா இருக்கும். ஆனா இவர் டிவி போட்டு பார்க்கும்போது அவங்க பையன் வந்து திட்டிட்டு போவார். அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே இது ரிவர்சல் நடக்குது அப்படின்ற மாதிரி. சரி, இது ஏன் சொல்றேன்னா, நிறைய இடத்துல இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு போற கேஸ் வேற அதிகமா இருக்கு, ஹிட். சரியா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தா அகைன் பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது, தண்ணி அடிச்சு மொத்த போதையில் இருக்கிறது இப்படிதான் இருக்கு. அவங்களே நிதானம் தப்பி கான்சியஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் அவங்க போய் என்னத்தை ஹிட்ன்றாங்க. அவங்க ஹிட் பண்ணதே இதுக்கு பேசாம ஒரு வேளை நம்ம கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு எல்லார் வீட்லயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுத்தா, எங்கேயோ போய் எதையோ குடிச்சிட்டு எங்கேயோ ஒளிஞ்சு சாகிறதுக்கு வீட்லயே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க தானே. மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணிட்டு போய் தொலைங்கடா. உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்களா? அழிச்சுக்கடா. ஒரு காலத்துல தப்பு தான், பட் கேட்க மாட்டீங்க. 1900 அந்த மாதிரியான டைம்லலாம் வீட்லயே வச்சிருந்துருக்காங்கடா. எப்படி துளசி இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஈவன் இப்போ நார்த் சைடில் காமன் தானே. நார்த் சைடில் பரத்தி இப்போ போகும்போதெல்லாம் சொல்லுவானே, பாட்டி வந்து உரல்ல அடிப்பாங்க தெரியுமா, பாக்கு எல்லாம் போட்டு இடிப்பாங்கல்ல, வெத்தலை எல்லாம் போட்டு இடிக்கும் போது உள்ள 2 கஞ்சாலையும் போட்டு தான் இடிப்பாங்களாம். ஆமா, ஏன்னா உடம்பு வலிக்காதான். அங்கே ரொம்ப சோஷியலாக தான் இருக்குது, பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. அங்கே இன்னும் வந்து ரிமோட் சைட்லாம் போனால் விவசாயம் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நார்த்தில் போக போக இப்போ பரத்லாம் ஹிமாச்சல்னுவான், திடீர்னு பார்த்தா இப்போ உத்தராகண்ட்னுவான், அதெல்லாம் நல்ல மலைப்பகுதி. அங்கெல்லாம் வந்து நீ உன்னோட வயலுக்கு போகிறதுக்கே என்ன பண்ணுவ, நீ ஒரு 150 மீட்ரு 250 மீட்ரு ஏறி போவ. ஓகே ஓகே. நீ நடந்து போகிறதே என்னென்னா மேலே ஏறி போயிட்டு இருப்ப, எலிவேஷன். நம்ம ஊர்லன்னா எல்லாமே ஃப்ளாட் டெரைன். அதனால வீட்டிலேருந்து போனால் நடந்து அப்படியே போயிட்டு வருவோம், அது வேற கதை. அவங்க அதனால மேலே ஏறி இறங்கி இதுவும் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக என்கிட்ட பேசும்போது சொன்னான், நிறைய பேர் 100 வயசுக்கு மேலே இருக்காங்கடா அப்படின்னா. இங்கே நிறைய பேர் 100 வயசுக்கு மேலே இருக்காங்க, வாசலில் உட்காந்துருக்காங்க, தாத்தா பாட்டிஸ். நம்ம இதுலேயும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் 100 ஏஜ் வரையும் இருப்பாங்க. நாங்கள் இருக்கோம். அதான் சொல்கிறேனே, இப்படிலாம் ஊதிக்கிட்டு இருந்தா கல்ச்சர் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சுங்க நமக்குலாம். ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கூழு அது இதுன்னு சாப்பிட்றாங்க. நம்ம எங்க ரேராக தான் அதே தான். இதுலயே நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குடா. சிகரெட் பிடிக்கிறதுல வந்து அதை பிடிக்காதீங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிற காம்பினேஷன் பஞ்சாயத்துக்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோன்னா, இப்போ அந்த சர்பட்டால வர மாதிரி தான் பீடி தாத்தா. பீடி தாத்தாலாம் இருக்காரு 110 வயசுக்கு, சிகரெட் தாத்தா தான் செத்து போயிடுறாரு. பீடி சுருட்டு, இப்போ உடனே நம்ம வந்து பீடி சுருட்டுக்கு வந்து வியாபாரம் பார்க்கல. பட் ஃபேக்ட் என்னன்னா, அது என்னன்னா இலைய மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மேக்கிங்லாம் கூட இலைய மட்டும் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. சரியா, இதுலேயும் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ தண்ணி அடிக்கிறதும் அப்படி தானே சொல்றாங்க. ஒரு சிலரோட லிவர் வந்து அது தாங்காது, டாக்ஸிக், ஹைலி டாக்ஸிக், மீடியம் டாக்ஸிக் சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு அது ஏத்துக்கும், ஒரு சிலருக்கு ஏத்துக்காதவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, 2 தடவை தானடா தண்ணி அடிச்சேன், அதுக்குள்ள பார்த்தா கேன்சர் வந்துடும், இந்த மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ அது வந்து யாருக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன முதல்ல போய் லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு, சார் நான் வந்து ஒரு குவார்ட் ரெடி பண்ணுறேன், குடிக்கலாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் ஆகும். என் பாடி அதுக்கு ரியாக்ட் எப்படி சார் பண்ணும். சரியா, இது எல்லாமே தாங்க. ஈவன் இப்போ என்ன ஃபாஸ்ட் ஃபுட் கூட, ஃபாஸ்ட் ஃபுட்னாலையும் ஒரு சிலருக்குலாம் வந்து உடம்பு சரியில்லாமல். ஃபாஸ்ட் ஃபுட்னால உடம்பு பிரச்சனை வருமானு கேட்டா, ஒரு 15 வருஷம் முன்னாடியே நான் ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தேன்டா. சரியா, நான் சொல்றது 2010லயே நான் ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தேன், பானிபூரி. சரியா, ரேரா இல்ல ஃப்ரைட் ரைஸே பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கன்சம்ஷன் அதிகமாயிடுச்சு, அந்த ஆயில் யூசேஜோட லெவலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாரா இருக்கு. ஏன்னா பக்கத்து சட்டியில் இப்போ தான் எதையோ ஃப்ரை பண்ணி முடிச்சிருப்பாங்க, அந்த சட்டியில் இருக்கிறது 4 நாள் அங்கே தான் இருக்குது, அதை எடுத்து அப்படியே டப்புன்னு இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸில் போட்டு, அதுதான் கொஞ்சம் கோளாரா இருக்கு. இதை சிக்கன் தொக்கே டக் 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 இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுற விதமாக அது தெரில. 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் மட்டும் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது தான். இவனாவது ஓப்பனாக இருக்கான், அவன் தெரியாது தான். ஆனால் ஏதோ எல்லாரும் கொஞ்சமாவது எத்திக்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ் அண்டு வரவங்க போகிறவங்கலாம் எங்கே போனாலும் கடைசியாக வருதாங்க எத்திக்ஸ் மாரல் இங்கே தான் வரும். ஆமாம், அவன் டீசெண்டாக இருந்தால் ஓகே, சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதான்டா, 400 ரூபாய் ஒரு பொருள். இப்போ கேஸ் விலை ஏறி போச்சு, நிறைய பிரச்சனை, என் ஆளுங்களுக்கு சேலரி கொடுக்கணும், 450 ரூபாயை மாத்துறேன். டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டு போயிடலான்றேன். இதை பண்ணிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் அதை விட்டுட்டு 400 ரூபாய்க்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ஏத்தக்கல்ல போய் அந்த கிரீஸ் வாங்கினோம். என்னது இதுதான் ப்ராப்ளம்ங்கிறேன். ஸோ நியாயமாகவே இருந்துடலாம். நம்ம மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இது அதான் மியூச்சுவல் தாங்க, இது 100% மியூச்சுவல் தான்.
மக்கள் புரிஞ்சுக்கணுன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சிலர் வந்து கிரீடில் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் யங்கர் ஜென்ரேஷனும் ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு யங்கர் ஜென்ரேஷன் நினச்சி தான் பயமாக இருக்குடா. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இப்போது உன் கதை நீ வந்து எப்படின்னா என்னலேருந்து ஒரு 2 படி கீழே இருக்கேன்னு வை ஏஜில், 1லேருந்து ஒரு 4-5 படி கீழெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவ்வளோ யங் ஏஜ்லேயே எக்ஸ்போஸ் ஆகிறது எனக்கு பயமாக இருக்குது. அப்போ என் ஏஜுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குமோன்ற பயம் இருக்குது. அதை தான் யோசிக்கிறேன். இப்போவே அவனுக்கு ஃபோன் கன்சப்ஷன்றது எங்கேயோ இருக்குது. அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் எங்களை மிஞ்சிட்டு போயிடும் போல இருக்குது. நான் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னா அவனுக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறானுங்க. அதுவே கொடூரமாக தான் இருக்குது. அப்போ வீட்டு குழந்தைகளையாவது பாதுகாப்பாக பாருங்கள். ஆனால் இப்போலாம் மதிக்கவும் பண்ணுறானுங்க அவனுங்க. அது வேறு விஷயம். மதிக்கிறதெல்லாம் இல்லை, தூக்கி போட்டு மிதிக்கிறது தான். ஓகே, இவெல்லாம் நாஸ்டாலஜிக்காக பேசுவோம். நாஸ்டாலஜிக்காக ஒருத்தன் வந்திருக்கான். என்னது? ஸ்ப்ளெண்டர், மவுசு குறையாத ஸ்ப்ளெண்டர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ வேண்டா? 14% வந்து வளர்ச்சி இருக்காங்க. சூப்பர்ரா. 3.3 lakhs வந்து சேல்ஸ் ஆயிருக்கான் ஹீரோ நிறுவனத்தோட. அது ஒரு மாசத்துல இல்லையா? அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான். இல்ல ஆக்சுவலா ஸ்ப்ளெண்டர் நல்லா இருக்குடா. இப்பயும் நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. மைலேஜ் கிங் ஸ்டில். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். மைலேஜ் கிங் எல்லாம் ஓகே, பில்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அது. ஏன்னா ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்று போய் பார்த்தேன் சார். அவர் என்ன சார் ஓஜிக்கு இவனுங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. அங்க அவர் வந்து ஓஜி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தாரு. அந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வந்து அல்ட்டியா இருந்துச்சு. நான் 8 போட்டது ஸ்ப்ளெண்டர்ல தாங்க. ஃபர்ஸ்ட் கியர் பைக்கு ஸ்ப்ளெண்டர் தான். அது நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து ஃபர்ஸ்ட் இதாக இருக்கும். ஏன்னா டேடிஸ் எல்லாம் மைலேஜ் பேஸ் பண்ணி வாங்குற வண்டியா இருக்கும். டக்க யார் வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 வண்டி தான் ஓட்ட ஆரம்பிச்சேன். அத கியர் பைக்னா ஓகே. ஒன்னு CD100, இன்னொன்னு Max 100. இந்த எங்கால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ராவா தான் எடுத்துருக்காங்க. CD100 வந்து அது ஒரு அற்புதமான வண்டி. அதோட அடுத்து தான் ஸ்ப்ளெண்டர்னு சொல்லலாம். ஓகே, அந்த பேரலா நல்ல வண்டிடா அதெல்லாம். இப்போ ஒரு இடத்துல CD100 பார்த்தேன், செமையா இருந்துச்சு. அந்த மாதிரி மைலேஜ் பேஸ் பண்ண வண்டி வருது, வராமே இல்லை. ஒரு ரொம்ப ரேரா 2-3 இருக்கு. அது ஒரு சில பிராண்ட்ஸ் கிட்டே தான் வருது. எல்லா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்போர்ட் ரீதியான வெஹிக்கிளுக்கு போயிட்டாங்க. நானும் ஜாவேத் ப்ரோ வெளில நின்று பேசிட்டு இருந்தோம். அவர் என்னடான்னா புலம்புறாரு, இப்போ வர வண்டி எதுலையும் கிக்கர் இல்லைல்ல, சரியான டார்ச்சரா இருக்கு ப்ரோ. எந்த வண்டி வாங்கினாலும் கிக்கர் இல்லை. இதுல வேற என்னடானா கிக்கர் இல்லாத வண்டி ஏதோ ஒன்று ஃப்ரெண்டு வாங்கிவிட்டாரு போல அவரு ஃப்ரெண்டு. இப்போ எல்லாத்துலயும் இல்லைன்றது வேற கதை. அவர் வாங்கினது ஒரு 3 to 4 years பேக் போல. அப்போ வந்து கிக்கர் இல்லை அப்படிங்கிறத சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு சார் கிக்கரே இல்லை சார். நீங்க எப்போ ஆன் பண்ணாலும் வண்டி ஆனா என்ன சார் டப்புன்னு பஸ்ட் ஆகும் சார். 0.3 செகண்ட்ல பஸ்ட் ஆகும். உங்களுக்கு சல்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுன்னு உருட்டுவாங்க. சரி, முன்னாடி பேட்டரி ட்ரை ஆகும். அது செல்ஃப் மோட்டர் போகும். செல்ஃப் அந்த மோட்டர் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துல 3 தடவை போச்சாண்டா. வா, எப்படி இருந்திருக்கும் கிக்கர் கர்மம் இருந்துன்னு வைங்களேன். கிக்கர் அடிச்சிட்டா மறுபடியும் அந்த செல்ஃப் மோட்டர் வந்து 4 படம் நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் பேட்டரி நல்ல சார்ஜ் இருந்தால் அந்த செல்ஃப் மோட்டர் வேலை செய்யும். எனக்கே தெரியல. செல்ஃப் மோட்டர் வாயை பிளந்து 3 தடவை ஒரே வருஷத்தில் மாற்றினேன்னு சொன்னாரா அவரில் அவர் ஃப்ரெண்டு. கேட்கறதுக்கே பாவமாக இருந்தது. என்னது 3 தடவையா? நம்மளே உடச்சி உள்ள ஒரு கிக்கர் எடுத்து மாட்டி விட்டுலாம் போல ஒரு நிலமை வந்துடும். இப்போ நிறைய வண்டியில் கிக்கர் கிடையாதுங்க. நம்ம காமேஷ் ப்ரோ கூட ஒரு பூமர் ஷோவில் சொல்லியிருப்பாரு, வண்டி நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் ஷூவோ, பாப்பா தான் திடீர்னு என்னை கூப்பிட்டு எப்போ எங்கே மிதிக்கிறது காணும் அப்படின்னு கேட்டா, அது வரைக்கும் அதில் கிக்கர் இல்லைன்னு எனக்கே தெரியல. நானும் நிறைய ஏறி உட்காந்தமா செல்ஃப் அழுத்தினமா வந்தோமான்னு வந்துட்டேன். நான்லாம் ரே வாங்கினேங்க, உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ரே வாங்கிட்டு கிக்கர் ஃபிட் பண்ண வந்து 1000 rupees ஆகும் அப்படின்னா வச்சுக்க. தயவு செய்து ஃபிட் பண்ணிவிட்டு எங்கேயாவது நின்று தொலையும், அப்புறம் நான் தள்ளிட்டு வரணும். அது வந்து நான் இப்பயும் ஒன்றும் கிக்கர் போட்டுலாம் அடிச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா இப்போ பேட்டரி நல்லா தானே இருக்குது, அதனால செல்ஃப்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எமர்ஜென்சியா கிக்கர் ரெண்டு போய் தொலைது போ, அவ்வளோதான். ப்ரெஷர் அதான் இது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கடா. இப்போ வர புல்லட் எல்லாமே வேற அப்படிதான் இருக்குதான். இவரை கேளுங்க, ஒரு பல்சர் எடுத்துட்டு வருவானே, செல்ஃபே இருந்தாலும் அதை கிக்கர் போட்டு அடிச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமைக்கு நான் அதை யூஸ் பண்ணிட்டு கிடக்கேன். இல்லடா, கிக்கர் அடிக்கும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது RPM பூஸ்ட் ஆகும்டா. ஆமா, ஜங்கின்னு வரும். அது வந்து செமையா இருக்கும், அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஆமா, அதுதான் நமக்கு வந்து ஒரு செம ஃபீல். எவ்வளோ படம் மெமரிஸ் நாஸ்டாலஜிக் எல்லா படத்துலையும் பாரு. இப்போ விஜய்லாம் வந்து பார்த்தோன்னா, விஜய், சூர்யா, அஜித் இவங்க எல்லாருமே வந்து RX 100 இல்லாட்டி RX 135 எடுத்து ஆன் பண்ணுவாங்க. எனக்கு அது சொன்னாலே விஷால் தானே வருவார். அது தாமிரபரணி இல்லையா, அந்த இது கிக்கர் அடிச்சா எல்லாம் பண்ணுவோம். அப்படியே இல்லை எல்லா படத்துலையும் அப்படிதான் மாசா இருந்தது. அவங்க எடுத்து சிலர்லாம் வந்து கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வண்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலை கீழே வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், சரியா? ஏன்னா வண்டி வெயிட்டும் இப்போ இருக்கிற வண்டி மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு அந்த கிக்கர் அடித்ததுமே RPM மேலே போகும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் அப்படி ஸ்டார்ட் ஆகி கிளம்பும். அதெல்லாம் இப்போ எங்கெங்க இருக்கு?
புல்லட்டோட சவுண்டே மாறி போச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதோட சவுண்டு கூட இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து டியூன் பண்ணிட்டானுங்க. அப்படி ரொம்ப சவுண்டு கம்மியாகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃபீலே வந்து நமக்கு இல்லாமல். இதில் பேட்டரி வெஹிக்கிள்னு ஒன்று இருக்கே, எப்பா கவர்மெண்ட் பஸ் பேட்டரி வெஹிக்கிளாக இருந்தாலும் பரவாயில்லடா, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் வேலையை பார்த்து உங்கள் வண்டியில் சவுண்டு வராங்கடா. சவுண்டே இருக்க மாட்டேதுங்க. சவுண்டே இருக்க மாட்டேது. இல்லை, நான் சைக்கிளிங் அப்போ தானே சொன்னேன், அதோட கத்துற சவுண்டு தான் இருக்கு. பின்னாடி வண்டி வந்துருக்கு, இந்த சவுண்டு வரும் தெரியுமா? என்னது? பெல் அடிக்கிற சவுண்ட் ஒன்று பார்த்துருக்கியா? ஆஃபீஸ்ல எல்லாம் வந்துட்டு எம்டி அடிப்பாரு, ட்ரிங் ட்ரிங், அந்த சவுண்டு தான் ஹாரன் தான். யார் அவன் சைக்கிளில் ஒரு வேகமாக ஹாரன் அடிக்கிறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா பஸ். எவ்வளோ பேர். அந்த ஹார்னோட இம்பாக்ட் தான் வந்து வெஹிக்கிள் என்னங்கிறத பெரிய வெஹிக்கிளா இல்லையான்னு தெரியும். இவனுங்க படுத்துற இவங்க வந்து என்னன்னா, இவங்க பைக்ல வந்து பா அப்படின்னு ஒரு ஹார்ன் வச்சிருப்பாங்க, பஸ்ஸுக்கு அப்படிதான் இருக்கு. இல்லடா, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணக்கூடாது தான்டா ஹார்ன். ஆக்சுவலா ஒரு டேட்டா ஒன்று பார்த்தேன், உலகத்திலேயே எங்கெல்லாம் ஹார்ன் அடிச்சு சாவடிக்கிறாங்க, எங்கெல்லாம் ஹார்ன் அடிக்கக்கூடாது, எமர்ஜென்சினா மட்டும்தான் அடிக்கணும், அப்படி ஒரு மேப் போட்டுருந்தாங்க. துபாயில் இருக்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் தெரியும், அவங்களுக்கு வந்து ஹாரன் சவுண்ட் வந்து இது ப்ரொஹிபிட்டட். ஹாரனே மோஸ்ட்லி அடிக்கூடாதான். ஆம்புலன்ஸ் அடிக்கலாமா, அதுவும் ரேராக தான் அடிக்கலாமா ஆம்புலன்ஸ்க்கே. அந்த எல்லாமே காமன் பீப்புள் அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தாங்கன்னா ஒரு 4-5 வாட்டி அடித்தாங்கன்னா போலீஸ் வந்துருமா. ஆமாம், நீ என்ன வெண்ணெய் அடிக்கிற சொல்லு அப்படின்ட்டு வந்துடுவாங்களாம். ஹாரனுக்கு அவ்வளோ இது என்னங்கடா சொல்கிறீங்க அப்படி இருக்கு. நாமெல்லாம் டேர்னிங் கின்னு அடிச்சுட்டு வந்துருக்கோம். நான்லாம் ஒரு டேர்னிங் விடாமல் எல்லா இடத்துலையும் இண்டிகேட்டரும் ஆன் அடிச்சுட்டு தான் போகிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரே நாளில் 3 இடத்துல பின்னாடி என் ஒய்ஃபு என்ன இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் போயிட்டு இருக்கேன், நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரைட் திரும்ப போறேன். நம்ம ரைட் திரும்பும் போது என்ன பண்ணுவோம்னா, ஷார்ப் ரைட் எடுத்தா என்ன அர்த்தம், அவன் லெஃப்ட்ல வந்துட்டு இருக்கிறவனை போய் சொருகிறதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம வந்து ஒய்டா போய் ரைட் திரும்புவோம். சரியா? ஒயிட் ட்விஸ்ட் என்னன்னா, வேற ஒருத்தர் லெஃப்ட் சைடில் வரவர் ரைட்டு திரும்ப போறாராம். அவர் ஒய்டா வரல, அவர் ஷார்ப்பா நம்ம திரும்ப போறோம்ல அங்கே வர்றாரு. அவர் சல்லுன்னு ஆட்டோல இண்டிகேட்டர் இல்லை, ஹார்ன் இல்லை, எதுவும் இல்லை. அவர் துபாய் கல்ச்சர்ல இருக்காரு. துபாய் கல்ச்சர் ஆனாலும் அவர் ராங்கால வராரு. இப்போ சரி, அவரை அவாய்ட் பண்ணி போல. ராங் கல்ச்சர் தானே அது? கரெக்டு தானே? நான் அவர் துபாய்ன்னு நான் கரெக்டாக சொல்கிறேங்க. அவர் ஆப்போசிட் சைடில் தான் அவர் கரெக்டாக தான் வந்திருக்காரு. நீங்கள் தான் தப்பாக போயிருக்கீங்க இந்தியன்லாம். அப்படி அடுத்து அங்கே வந்து யாராவது நடக்கிறாங்க, மக்கள் கிராஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சா லாரியே பிரேக் அடிச்சுது. நான் சொன்னேன்ல அதெல்லாம். இங்கே அப்படிலாம் இல்லை, லாரி ஏற்றிட்டு போயிடும். லாரியில் ஆல்ரெடி நாங்கள் ஃபோன் பார்த்துனுங்கிறோம், வேர்க்கல்ல தின்னுறோம். யாராவன் சதக் சவுண்ட் மட்டும் தானே. அந்த மேரியோ படத்துல அந்த ஆமை மிதிக்கும் அப்படின்னு சவுண்ட், ஆமையோட அந்த இது நல்லா இருக்கும், மஷ்ரூம் பதக் அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் ஏதோ ஃபன்னாக பேசுகிறோம், ஆனால் இதெல்லாம் ஃபன் இல்லை. ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எதிர்காலமே மாறிடும். அப்படியே மாறிடும். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுறவரு, அவருக்கு செத்து போயிட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. ஈவன் தோ ஏர்ன் பண்ணாதவங்களே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரோல் அந்த ஃபேமிலி. ஆமாம், அது கொலாப்ஸ் ஆகிடும், அப்படியே கொலாப்ஸ் ஆகும். இவங்க பண்ணுற ஒரு பிரச்சனைங்க. மொத்தம் ஸ்ப்ளெண்டரில் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போயிருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்ப்ளெண்டர் மாசான வண்டி தான். இன்னைக்கும் அந்த இந்த ஆட் ஒன்று வரும்டா டிவிஎஸ்க்கு, நம்ம ஒரு வண்டி அப்படின்னு. ஆமாம், அது இவனும் வந்து அந்த கேட்டகரி தான். இவனும் நம்ம ஒரு வண்டி தான். இப்போ வரையும் பழைய ஸ்ப்ளெண்டர் கன் மாதிரி தாங்க இருக்கான். அதை எஃப்சி பண்ணி இப்பயும் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கான், பக்காவாக இருக்குது. அவன் ஜோகோவில் வேலை செய்கிறான், ஹிமாலயன் வச்சுருந்தான். மைலேஜ் பத்தலைன்ற காரணத்துக்காக இப்போ ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு போகிறான். ஜோகோவில் தான் வேலை செய்கிறான். மைலேஜ் பத்தலைன்றதை தாண்டி டிராஃபிக்லலாம் வந்து இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகணும். கன்வீனியன்ட். யூட்டர்ன் அடிக்கிறதுங்க அசால்ட்டாக அடிக்கலாம். யூட்டர்னாக இருக்கட்டும், அந்த லேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் இப்போ அந்த பெரிய வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் தலைவலிங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இப்போ எம்டிசி பஸ் வந்து இப்படி போய் திரும்பினா தான் வரும். அந்த ரேடியஸ் வச்சுருக்கானுங்க. என்னடா ஒரு ஷார்ட் பண்ண முடியாதாடா அப்படி வச்சுருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம். என் காலு எப்பயாவது புல்லட் எடுத்துட்டு வர இருடே மெயின் ரோட்டில் வந்து முன்ன பின்ன போய் கார் மாதிரி எடுத்து திருப்பி எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா ரொம்ப ஒய்டாக திருப்பணும். எல்லா வண்டியும் நீளமாக இருக்கு, எல்லா வண்டியும் பிளாக் பண்ணி நம்ம ஒய்டாக திருப்பணும். அதுக்கு ஒரே இடத்துல ரிவர்ஸ் போய் திருப்பணும். சரி, அங்கேயே டயர்ட் ஆகிட்டோம். ஆமாம். ஓகே. அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ இவன் ஆல்ரெடி வந்தது தான். இதில் வந்து பின் இன்ஃபெரினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் டிசைனில் வந்து ஒரு அதே மாடல் டிசைன் மட்டும் மாற்றி பார்த்ததும் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, லிமிடெட் எடிஷன் இல்லை இது. நீங்கள் வந்து கெவ்லர் எடிஷன் எல்லாரும் வித்துட்டு இருந்தாங்க, நீ வந்து வேற போட்டு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இவங்க டிசைன் பண்ணி கொடுத்ததான், இந்த கார் பிராண்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததான். ஆமாம், இது என்ன
கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கா? ஆமாம்ல, இருக்கா? இருக்க மாட்டிருக்கு. நம்ம என்ன இந்த ஃபோனை யூஸாக பண்ணோம்? ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லிலாம் இல்லை, கீழே கமெண்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதெல்லாம் யாரும் பார்க்க வேணாம், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டார். நல்லா இல்லையா? ம் ஸ்னாப்டிராகனோட இருந்தானே அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுங்க. ஸ்னாப்டிராகனோட இருக்கான்னு தான் வாங்கினேன். பட் எனக்கு அந்த ஃபீலே இல்லை அப்படின்ட்டாரு. மேபி அடுத்த அப்டேட்டில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணா உண்டு. GT30 Pro பாரு, அழகா Android 16 வந்துருச்சு, கிளாஸ் வந்துருச்சாங்க, கிளாஸ்லாம் இருக்கான். பாப்பா எங்க ஆளு பரத் ப்ரோ யூஸ் பண்றாரு. அவர் ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆர் ஷார்ட் கொடுத்தாருன்னா நான் ஆட் பண்றேன். அண்ட் இந்த நியூஸ் பார்த்தீங்களா? ஐயோ ஜாலியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் வந்து டெலிவரி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க. நான் இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. டெலிவரி ஆயிடுச்சு, அவங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்கேன்னு ஃபோட்டோலாம் எடுத்து ப்ராசஸ் முடிஞ்சு, இவரோட வேலை முடிஞ்சு, எல்லாம் முடிச்சுட்டு பேக் எடுத்து இவர் போயிட்டார். அந்த டெலிவரி பண்ண அந்த ப்ராடக்ட்டே எடுத்துட்டு போயிட்டார். சாப்பாடே அவரே எடுத்துட்டு போயிட்டார். எனக்கு தெரியல, இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வரும்போது ரெண்டு ஆங்கிள் ட்வீட் பார்ப்பேன். ரிப்போர்ட் போட்டாச்சு, இப்போ அவருக்கு காசும் வந்துடும். ஏன்னா அவர் பண்ண வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ அந்த சாப்பாடையும் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவரே அந்த சாப்பாடே எடுத்துட்டு போயிட்டார். இல்ல ரெண்டு ஆங்கிள் பார்த்தேன். இருந்தனால இப்போ ரிப்போர்ட் பண்ண முடியுது. ரெண்டு ஆங்கிள் பார்த்தேன். ஒன்று, மக்கள் வந்து எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தனா, இந்தியா என்னங்க இந்தியா இந்தியா வளர்ச்சி அது இதுன்றீங்க, சோத்து கூட வழி இல்லாமல் டெலிவர் பண்ண போகிறவங்க அதை சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் டெலிவர் பண்ணுறாங்களேங்க, இவ்வளோ மோசமான நிலைமையில நாட்டை வச்சுக்கிட்டு என்னங்க அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் கேங். ஓகே. இன்னொரு கேங் என்னடான்னு பார்த்தா, ஏன்டா டேய் உன் மரியாதை நீயே கெடுத்துக்கிறியாடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்றது ஒரு கேங். இதில் எந்த ஆங்கிளில் போகிறதுனே நமக்கே புரியாது. பண்ணது தப்பு தான், 100% தப்பு தான், இல்லைன்னு இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண வாய்ப்பு, ஜஸ்டிஃபைன்ற இடமே கிடையாது இங்கே. அப்போ வேறு ஏதாவது இன்னும் பெட்டராக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே போக வேண்டியதான். இதுவும் இருக்கும் பார்த்திருக்கியா சார், என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது நீ இது பார்த்துருக்கல, இப்போது லேட்டஸ்ட்டாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் தான் இப்போ ரொம்ப காஸ்ட்லி. என்ன மெயின்டெனன்ஸ்னால் என்னங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபேன் மாட்டுறது, ப்ளம்பிங்கு, இந்த இது அதெல்லாம் தான் காஸ்ட்லி. ஏன்னா ரெண்டு விஷயம் பார்க்க முடியுது. ஒன்று, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சென்னை மாதிரி சிட்டியில் எல்லாரும் ஐடி கைஸ். எப்போ பாரு கால் மீட்டிங் ஸ்கில் தேவை தான். அதை தாண்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஸ்கில்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, சிம்பிள் டிவி டிஷ்ஷு மாட்டுறீங்கல்ல மாடியில், அது வந்து நம்ம எடுத்ததும் போய் அப்படியே மாடியில் வச்சு ட்ரில் அடிச்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்க செவரில் அடிப்பாங்க. அதே மாதிரி ஏசியோட அந்த பெரிய அவுட்டோர் யூனிட் இருக்குல்ல, அதை வந்து லேப்டுக்கு மேலே வைக்கணும். அதை எப்படி வைப்பாங்க? ஒரு ஏணி போட்டு அதை கஷ்டப்பட்டு, அது வெயிட்டாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு மேலே தூக்கி வச்சு, அதுவும் ஒரு ஸ்கில் தான். அந்த ஒர்க்குக்கு இப்போ கொஞ்சம் கோரான வேல்யூ. இந்த வெயில் டைம்ல ஏசி ரிப்பேர் பண்றாங்களா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆமா, அந்த டைம் இந்த டிஷ்ஷில் கூட என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டர் கையில் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா சிக்னல் ரிசீவ் எந்த சைடில் கரெக்டாக ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிப்பாங்க. பட் இதுதான், இது எப்படி போகுதுன்னா புரியுது, அதுவும் ஒரு ஸ்கில்டு ஒர்க், எல்லாமே கரெக்டு தான். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாகுது, ஆளுங்க கம்மியாகும் போது அந்த இடத்துல பே இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஃபேக்ட். ஆமாம். அப்போது டெலிவர் பண்ணுறதுக்கு எல்லாரும் வராங்கன்றனால என்ன ஆகிடும்னா, அந்த இடத்துல நீ இல்லைன்னா இன்னொருத்தன்ற ஒரு தாட் வந்துடும். பட் ஏசியை செட் பண்ணுறது, ஏசியை கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த இன்ஜினியர் அப்படின்னு வரும்போது அவங்க அந்த எண்ணிக்கை கம்மியாகும் போது அந்த இடத்துல பே இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்பயுமே இருக்கிறது தானே, எப்பயுமே இருக்கிறது தான். இப்போ என்ன, எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுவானாங்க, அவன் ரூமில் இருக்க ஏசியை வந்து அவனே கழட்டி அவனே ரிப்பேர் பண்ணி அவனே அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவனே ஃபில்டர் மாட்டி போட்டுருவான். கேஸ் நமக்கு வேணும்னா மட்டும் அடிஷனலாக வெளில போய்க்கிறது. ஏன்னா அது வந்து நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது, அதில் கை வச்சே தான் அவன் வேண்டு. இல்லை ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, தண்ணி ஊற்றி அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவனே ஃபிட் பண்ணிடுவான். இதெல்லாம் ஓகே. கேஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கடா, ஏன்னா அந்த சிலிண்டர் லூஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணி என்ன ஆகிடும்னா வெடிச்சிருக்கு. அதில் நம்ம விளையாட வேணாம் அப்படின்றனால அந்த ஏரியா மட்டும் டச் பண்ண. அவுட்டோர் யூனிட்டில் மோஸ்ட்டாக நம்ம வந்து கை இருக்குது. ஆனால் இண்டோரில் இருக்கிறதுல வந்து நம்மளே க்ளீன் பண்ணி அவனே ஓரளவுக்கு ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிடுவான். லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், அவனே க்ளீன் பண்ணுவான். எனக்கு அந்த ஸ்கில்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அந்த வேலைலாம் பார்ப்பான். அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த டேஸ்ட்டு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, திறமை, அதான் அதை தாண்டி தான் அந்த ஸ்கில் வந்து நமக்கும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வெளில போய் வேலை பார்க்குறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயே கூட அந்த வேலையை பார்த்துக்கலாம். ஒரு 1500 இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்க்கலாம். அப்படியும் ஒரு இது இருக்குல்ல. உண்மைதான். குட்டி குட்டி சில்லற வேலைஸ்லாம் நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேவிங்ஸும் இது எல்லா இடத்துலையும் உண்டுடா. ஏன்னு பார்த்தனா, இப்போ ஒரு ஃபோன்ரா சரியா வேலை செய்யலை, சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகலாம், நம்மளே ஃப்ளாஷும் பண்ணலாம். ஆமாம், சரியா, இது எல்லா இடத்துலையும் உண்டு. நோக்கியா ஃபோன்லாம் 300 ரூபாய்க்கு போய் வெளில ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்த காலங்கள் போய் அதுக்கப்புறம் நாங்களே கற்றுக்கிட்டோம். அந்த மெத்தடை நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஈஸியாக ஃப்ளாஷ் பண்ணலாம், இந்த கர்ம பவர் பட்டன் வச்சே பண்ணிடலாம். அதனால் அது பிரச்சனை இருக்காது. அப்புறம் நோக்கியா ஃபோன்லாம் நாங்களே ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ என்ன பக்கோடு போட்டோமா, ஃபோன் மாட்டிச்சா, சரி வா எடுத்துகிட்டு வா, அவ்வளோதான், நாங்களே போட்டு ஃப்ளாஷ் எடுத்து போ ஓடு, அவ்வளோதான். 300 ரூபா கடை கொடுக்குறது கிடையாது.
நாங்களே முடிச்சு விட்டோம் அந்த வேலையை. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சில சமயங்களில் சில சுச்சுவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். தெரியலன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், எனக்கு தெரில அப்படின்னு. ஓ வந்துட்டாங்களா? 9:30. தெரியலாம் கற்றுக்கலாம். பட் இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய ஸ்கில்லுங்கிறதுனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு டியூப் லைட் மாற்றுறது சிம்பிளான வேலை தான். இல்லை அதெல்லாம் அதுவும் இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுடா. ஃபஸ்ட்டாவது வந்து சோக் வைக்கணும், சோக்கு அந்த போர்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து வைக்கணும். லைன் மாற்றி கொடுத்தா பல்ப் எரியாதுங்க. ஆமாம், இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ தான் எல்இடியாக இருந்ததோ பட்டை ஒரே இதுதான், வெயிட்லெஸ்ஸாக அது. ஏன்னா அவ்வளோ நாள் அந்த பாட்டு கருமத்தை வச்சுட்டு எல்லைக்கேன்னு ஒரு குப்பையில் போய் அந்த பாட்டை வச்சாம பாருங்க, வேற ஏதாவது படத்தில் வச்சிருக்கலாம். நானும் பிளேஸ் பண்ணிருக்கலாம். என்னங்க இது? அதான் சூரியன் தெரியுதுங்கிறனால டெப்த் மாதிரி. ஓகேயா? இப்போ இந்த பக்கம் நான் மாத்தினா சூரியன் அஸ்தமனம் ஆயிடும். ஈவினிங் ஆயிட்டு எப்படி ஏங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க பார்த்து மிரல் வாங்க. அப்படியா நினைப்பாங்க. ஓ இது சைனா நல்லா வருதா? இதுலயும் அதானே போட்டிருக்கேன், சைட் லோட்ல பண்ணியிருக்கேன். ஓ அதாங்க. ஆனால் ஒரே ஒரு காரணம்னா சைனீஸ் வார்த்தைகளா இருக்கு, ஆனால் செம்மையா இருக்கான். ஆனா மேசிவா இருக்குது. 90 FPS ஸ்மூதா வச்சுக்கோங்க. போட்டுடுங்க. ஓகேயா? இதுலயே வரு. ஆமா செம லைவ்லியா இருக்கானே. இந்த இது மறைச்சிக்கிட்டு இருக்கு. எஸ். ரீப்ளேஸா? ஓ சிட்டியை ரீப்ளேஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்து பேச்சுக்கு போ. அங்கே ஆள் நிற்கிற மாதிரி இருக்கா? அவர் தான் எங்கள் ஆண்டவர். இருட்டில் நிற்கிறாரு. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டார். இப்போ நடுவில் இப்போ இருட்டு. இது விடிய காலையில், மதிய நேரம், சாயங்காலம், சாயங்காலம் செம்மையா. அது அந்த டெப்த் மாறுதுடா. டெப்த்து ஷேடோ எல்லாம் மாறுறான், செம்மையா இருக்கு. நான் மைல்டா மாத்துறேன் பாரு. அந்த வார்ம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாரு. மிரட்டுது. செம்மையா பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எங்கால வந்து சைட் லோட் பண்ணி வச்சிருக்கா. அப்படி லாக் ஸ்க்ரீன் பாருங்க, இன்னும் அட்டகாசமாக இருக்கான். டேய் சாம்சங் கம் ஹியர்டா. நோபாரே செதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் அந்த பாட்டு ஆக்சுவலாக ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, காப்பிரைட் அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு தான் சும்மாவே அவங்க காப்பிரைட் அடிக்கிறதுக்கு குறியா இருக்கும். மியூசிக் பிளேயர் எப்படி வருது பாருங்க, அட்டகாசம். இவனுக்கிட்ட அது கிடையவே கிடையாது. ஷாமி கிட்ட. யாருக்கிட்ட? ஷாமி கிட்ட கிடையாது மியூசிக் பிளேயர் இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனில் வர்றது. இதில் வேற அப்பப்போ எந்த இடத்துலன்றதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். எதை தட்டினா திரும்ப அப்படியே இப்படி கீழே இழுத்து விட்டா. இல்லை டிஸ்கை தொடணும். ஓ ஓகே. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று மாதிரி இருக்குது. இப்போ இதுனா வெதர் மேலே வருது, வெதரில் இங்கே சைடில் தட்டினா. ஓகே ஓகே. இது கேலண்டர். அனைத்தையும் அம்சமாக வெளியே கொடுத்துருக்கான். இது ஒர்க் அவுட்டு. ஆனால் என்ன சைனீஸில் இருக்கு. என்ன பண்ணுறது? நம்ம ஊர்லேயும் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும்டா. கரெக்டு தான், பண்ண மாட்டோம். இதை எடுத்து ரீஒர்க் பண்ணால் கூட ஓகே, நல்லாயிருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த தீம். ஆனால் சைனீஸில் இருக்கு, அது ஒன்று தான் சோகம். இப்போ என்ன ட்விஸ்ட்னா, வால்பேப்பர்ஸும் நான் இதே மாதிரி டெப்த்துக்கு மாற்றலாம். ஓகே. ஓ நம்மளோடதேவா? நம்ம வால்பேப்பரும் அப்படி மாறிடும். வேறு லெவலு, செம்மையாக இருக்குது. நான் பேசாமல் ஆங்கிரி பேடை மாற்றலான்னு இருக்கேன். நம்ம தான் வச்சுருந்தேன் வகை வகையாக வந்து போகிற மாதிரி ரகரகமாக வச்சுருந்தோம்ல. ஆங்கிரி பேடை தூக்கி உள்ளே போடலான்னு பார்க்குறேன். இந்த வால்பேப்பர்லாம் கூட இதுக்கு பயங்கரமாக இருக்குடா. இந்த ஃபோனுக்கு நான் விவிட் ப்ரொஃபைல் வச்சிட்டேன் இப்போ. ஓ ஓகே. அதனால் பார்த்தாலே தெரியும். நான் என்ன வச்சுருக்கேன், அந்த இது நேச்சுரலாக இருக்குமே அதான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். நானும் ப்ரோவில் தான் இருந்துச்சு. சரி என்னத்த அப்புறம் அம்மலடு சூப்பர் அம்மலடு ஓலடுன்ட்டு கடைசியில் என்னடானா அப்படியே மியூட்டடை வச்சுக்கிட்டு சாகடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு. விவிட்ல தான் இருக்கு. ஓகே, அடாப்டிவ் கலர் டோனு விவிட்ல வச்சுருக்கல. இதில் வந்து ஒரிஜினல் கலர் ப்ரோ வந்து ஒரு மாதிரி கலரை பாப் அவுட் பண்ணாது. அதனால விவிட் வச்சுருக்கேன். பழைய டிவைஸ்லேயும் நான் விவிட் தான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இவனுங்கிட்ட அந்த இந்த பேனலில் பார்க்கும்போது விவிட் தான் நல்லாயிருக்கும். இந்த பாரு இதுலேயே தெரியுது. அந்த பென்சிலை பாரு, இந்த ப்ளூ பென்சிலை பாரு, இங்கே பாரு, செம்மையாக மாறும். விவிடு செம்மையாக இருக்கும். என் லைஃப்லேயே விவிடை நான் வந்து கிரேசியாக பார்த்தது எதில் தெரியுமா? நோக்கியா N9. ஓ ஓகே. அதில் தான் லைவாக பார்த்தேன். அதில் 3 ப்ரொஃபைல் இருக்கும். சப்டியூட்னு ஒன்று இருக்கும், நார்மல்னு ஒன்று இருக்கும், விவிட்னு ஒன்று இருக்கும். 3த்துக்குமே மாறும், மிரட்டி விடும். சப்டியூட்னா எல்சிடி பேனல் மாதிரி இருக்கும், அப்படியே ப்ளீச் ஆன எல்சிடி மாதிரி. ஓகே. நார்மல் வச்சா நார்மலாக ஒரு நார்மல் கலர் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். விவிட் வச்சா பாப் ஆகும் பாரு, கலரு அவ்வளோ பிரைட்டாக பாப் ஆகும். அவனதில் தான் இவ்வளோ வித்தியாசம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் யாரும் அந்த அளவுக்குலாம் வந்து மேசிவான டிஃப்ரென்ஸை லைவாலாம் காமிச்சதில்லை.
வருஷம் போன கொடுத்து நாங்களே பாடாப்பட்டு இருக்கோம். இதில் இதில் டிஃப்ரென்ஸ் வேறு நாங்கள் எங்கிட்ட காட்டுறது. இந்த தீம் ஆக்சுவலாக நல்லா தான்டா இருக்கு. இதுக்கு லிங்க் முடிஞ்சவங்க தெரியுதா உனக்கு? தீம் சூப்பராக இருக்குது. தீம் நேம் வேணா சொல்லுங்கள் நம்ம நண்பர்கள். நேமா எல்லாம் சைனீஸ்ல இருக்கு. ஐயோ செங்கம்மாய் வேணா எங்கள் குரூப்பில் வேணா போட்டு விட்றீங்களா? நான் போட்டு விட்றேன். டெலகிராம் குரூப்பில் போட்டு விட்றோங்க. இங்கே பாரு டிஸ்கஷன் ஆர் டீம் அதில் போட்டு விட்றோம். ஓகே, நல்ல வசனம் அருமையாக எழுதியிருக்காங்க. கூகுள் லென்ஸ் அப்படியே இது பண்ணுங்க. கூகுள் லென்ஸ் வேணா சதக். அதுவும் சைனீஸ்ல சைனீஸ்ல அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அப்படின்னு சொல்லி சைனீஸ்லயே வருதுங்க. உனக்காக தான்டா, வேற எந்த நாய்க்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது எனக்கு. இங்கே போடுறா போடு. இவனும் கிளாஸா கேள் பாருங்க, தீம்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆஃப் HyperOS. அதனால மக்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வரேன். இது கிளாஸ்லாம் நமக்கு வேணாங்க. எது மக்களுக்கு தேவையானது? நத்திங் ஃபோன் 4AB 4B ஃபோன் பி நத்திங் ஃபோன் 4AB அப்படியே வரும். அடுத்த ஐட்ரேஷன்ல நாங்கள் அதை கொண்டு வருவோம். ஆனால் ஓகே, ஸ்பெக் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை தன்மையாக தான் இருக்கு. ஒரு 25,000 அப்படி ஒரு 22,000. நீ ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியும். அந்த 6 Gen 4 அதை பார்த்துட்டு சொல்றேன். அதனால சொல்றேன், மேபி வந்தா நல்லா இருக்கும். சிங்கிள் கேமரா இல்ல, டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஐபோன். அங்கதான் ட்விஸ்ட். ஆனா அது வந்து இப்போதைக்கு ரெண்டர்ரா. நிஜமாவே வந்து டுவல் கேமராவான்னு சந்தேகப்படுறாங்க நிறைய பேர். அப்படியா? ஆமா, இஷ்டத்துக்கு ரெண்டர் வந்துட்டு இருக்கு. ஒருத்தனடா இங்க பாருங்க, இது ஃபைனல் ரெண்டர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கிடைச்சது நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எவனும் சாலிடா என்ன எவனும் சொல்லல. பாப்போம். டபுள் கேமரானா என்னன்னு உனக்கு தெரியாதா? ஒரு 50 ஒரு 2 ஒரு பிரைமரி 50-ஆ இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டுபாகரா ஒன்று இருக்கும். ஆனா இவங்க வந்து நிஜமா மேசிவா பண்ணாங்கன்னா ஐ எம் ஹாப்பி. பண்ணாங்கன்னா இவனுங்களே நிறையா போட்டு ஆவாஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க இந்த மாதிரி. ஆனால் 2 கேமரா அப்படின்னு இருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி வருதுன்றத. ஆனா இதுவாது இவங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி. எனக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வெற்றி எப்போ அடைவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோன் இருந்தா ஒன்று. ரெண்டாவது ப்ளோட்வேர் கூட சரி போய் தொலை, ஆனால் ஆடு ஐயா அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ். இவங்களோட யூனிக்னஸை மெயின்டைன் பண்ணாலே போதுங்க. ஆனால் அதை பண்ணுவானுங்களாங்க தான் டவுட்டு. ஏன்னா எல்லாருக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இவனுங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே கஷ்டத்தில் தான். யாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாலாம் இப்போ இல்லை. எல்லா பிராண்டையும் தான் சொல்கிறேன். ஈவன் ஐஃபோனும் என்ன, ஐஃபோன் மட்டும் என்ன அதே ப்ரைஸ் ரேஞ்சில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்லியிருக்கான். அவனே ஏற்றிருக்கான். வரும் இல்லை 17 மாறாது பெருசா. 18 சொல்கிறேன். 18ல வந்து $200 இன்க்ரீஸ் ஆகும் மினிமம். அப்படி பார்த்தா அங்கதான் எங்க ஆள் ஒருத்தன் ஸ்ட்ராட்டஜிக்கலா வேலை பார்க்குறான். அவனை திட்டுறதா இல்லாட்டி திட்டாம விடுறதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா சாம்சங் என்ன சொல்லிட்டான்னா S22 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரே கேமரா தான் சரியா, பேஸ் மாடல்ல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, உனக்கு ப்ராசர் ஸ்னாப்டிராகன் 8 Gen 6 Pro இல்லாட்டி Gen 6 சரியா, அதுவும் ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸி. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, அதுல வந்து கேமரா ரிலேட்டடான சேஞ்சஸ்ல இருந்து எதுவுமே இல்லாதனால இன்கேஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா வந்து இன்னும் 85-83Kலே இருப்பான். காம்படிஷன்ல இருக்க எல்லாரும் 1 லட்சத்தை தொட்டுருவாங்க. அது வந்து அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கலாம். பட் இந்த நாய் அந்த மாதிரி நான் நம்ப முடியாது. நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கும் போதுதான். இப்போ உங்களுக்கு S25 அதாவது குட்டியா இருப்பானே அவன் LTPOவா? ஆமா. ஓகே, குட்டி ஃபோனே LTPO கொடுத்துட்றான். பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படியே வரான் அப்படின்னா பார்ப்போம். பெரிய பிராண்டுன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கான்ல, எந்த அளவுக்கு பெரிய பிராண்டுங்க. உனக்கு S25 வேணுமாடா? ஐயா இருந்தா அல்ட்ராவை வித்துட்டு ஒருத்தன் இதுக்கு வந்தவன்ட்ட போய் S25 வேணுமான்னு கேட்குறாரு. அது சைஸ் இல்லை, ஒரு தெரிஞ்ச செல்லர் கிட்ட இருக்கு. ஓகே, அவர் வந்து இத்தனைக்கு ரேட் கூட நல்லா தான் சொன்னார். 45 கேர் ப்ளஸ்லாம் போட்டுக்கலாம், ஏன்னா புதுசு தான். ஓ, பிராண்ட் நியூவேவா? ஏன் அப்படி என்ன அதுக்குள்ளே தள்ளி விட்டாரு தெரியல. யாரோ வாங்கியிருக்காங்க போல. வாங்கி 10 நாளோ 5 நாளோ வச்சுருக்காங்க. இன்னும் கேர் ப்ளஸ் தான் போட முடியுமே. ஆமாம், 1 மந்த் கிட்ட போடலாம்ல. 60 டேஸ் நினைக்கிறேன். 60 டேஸா 90 டேஸ் சாம்சங். இவனுங்க இருக்காங்களே, இவன் கம்மி இல்லை, அவன் 60 டேஸ். ஓ, மற்றவனுக்கிட்ட அந்த ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 1 மாதம் கழிச்சு அந்த வாரண்டிகள்லாம் போட முடியாது. எக்ஸ்டர்னல் வாரண்டி கூட போட முடியாது, எக்ஸ்டர்னல் கூட போட முடியாது. அதனால் ஷார்ட் டைம்லேயே போய் போட்டுருந்தோங்க. ஓகே, அண்டு இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். இதை நாங்கள் விளையாட்டுத்தனமாக சொல்லியிருப்போம். என்னென்னா ChatGPT மூலமாக நீட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று டம்மியாக ப்ரிப்பேர் பண்ணி டம்மியாக லோக்கலில் இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து அவர் வந்து அதை சேல் பண்ணி காசு பார்த்துருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இல்லை, நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணோமா இல்லையா, அவ்வளோதான். ஏன்னா கிரீடு எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். கிரீடு எங்கே போனாலும் கிரீடு. எல்லாரும் வந்து காசு தான் வாழ்க்கை. அதை தான் நானும் கேட்குறேன். டெலகிராமில் மட்டும் தான் பண்ணுவாங்களா என்ன? டெலகிராம் எதனாலும் பண்ணலாம்.
பண்றதுன்னு ஆயிடுச்சு. மோசடி பண்ணணும்னா அது எங்க பண்ணா என்ன? 1000 வழி இருக்கு, 1001வது வழியை கண்டுபிடிக்க முடியாதான்ற மாதிரி இறங்கிட்டாங்க. தம்பி அப்படியே தள்ளுங்க தம்பி. எங்க தம்பி ஷேரு? அதை ஆன்லேயே தான் வைங்களேன். எனக்கு வீட்டில் போனால் இதுக்கு யூஸே இல்லை, ஆஃப் ஆகிடுங்க, 10 நிமிஷம் தான் ஆகிடும். நான்லாம் வந்து எல்லா ஆப்ஷனையுமே ஆன் பண்ணி வச்சிடுறது. ஏன்னா பக்கத்துலேயே 100 வாட்டு 90 வாட்டுன்னு சார்ஜர் இருக்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்டா? ஓகே. மறந்துடுதுலப்பா. ஜெயின் ஜெயின் வந்துட்டாங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு. இது குட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டு. அந்த இது இங்கே பாரு, ஓஎஸ் காணது. எனக்கு இந்த ஐகான் பேக் தான் பிடிச்சிருக்குங்க. ஒரு மாதிரி கிளாஸ் ஐகான் பேக். கிளாஸ் ஐகான் பேக்னா அப்படி இல்லை, சைட்லலாம் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியும், வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி. ஆமாம், அந்த ஓரத்தில் அப்படியே வெளிச்சப்படுற மாதிரி இருக்கு. நிஜமாக சைனீஸ் என்ஜாய் பண்ணுறானுங்க, பொறாமையாக தான் இருக்கு. இந்த பாருங்க, இது இது அதுக்குள்ளே இருக்க ஓஎஸ், அது சீம்லெஸ்ஸாக வேறு இருக்குது. இங்கே இதெல்லாம் இதுக்கு எதுவும் தீம் கொடுத்துருக்கானுங்களா? இதுக்கு தீமா நிறைய வாட்ச் ஃபேஸ் நிறைய இருந்தது. ஓகே ஓகே, அதுக்கு தீம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதான். ஒருவேளை இப்போ சைனாவில் லான்ச் ஆகிற ஷாமி டேப்லெட்டு பேடுக்கெல்லாம் தீம் இருக்கும்? அதெல்லாம் கிடையாது, அங்கேயும் கிடையாது. பேடுக்கு இவர் வச்சிருந்தாருல, கிருஷ்ணா தான் வச்சிருந்தாங்க. அதில் இல்லை. தீம்ஸ்க்கு வந்து ஸ்டோர் அதாவது இது பேடுக்கு வந்து தீம் ஸ்டோர் தரல, ஆனால் தரலாம். ஏன் தரலன்னா சைனாக்காக தரலாம், அங்கே தண்டாங்கன்னா இங்கே பொறுமையாக வரும், அதான் பண்ணலாம். இவங்க அதை கூட பண்ண மாட்டாங்க. ஓகே, அங்கே மொத்தம் இதான் நியூஸ். ஓகே, வேற சில இன்ஃபர்மேஷனோட உங்களை நாங்கள் வந்து திரும்ப அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அது இதை சொல்ல நினைச்சேன் உங்களுக்காக. டீல்ஸ் வீடியோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். ஆமா, அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படியும் தான் நம்மால் தான் ஹேண்டில் பண்ணுவான். அடிஷனல் இருக்குன்னு தான் இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி பண்டிகை. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு 2 நாள் ஒரு வீடியோ வரும். வீடியோ வந்து அது 2 நாள் கழிச்சு பார்த்துட்டு எங்க அப்புறம் ஆஃபர் காணும்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நடனா வருது போயிருது. அவனுங்க அன்னைக்கு காலையில் போட்டுவிட்டு ஈவினிங்கே தூக்கிட்டு போயிடுறானுங்க. நாங்கள் முடிந்த அளவுக்கு அதை உடனுக்குடன் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சால் ஷார்ட்ஸ்லேயும் அப்டேட் பண்ணுறோம். இதுதான் நம்மளால் முடிஞ்சது. யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வேலிடாக ரீசனபிளாக இருக்க ஃபோன்ஸ் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் ப்ரோ நான் வச்சுருக்கான்னு சொல்லவே இல்லை அப்படிலாம் கேட்காதீங்க. இதையே நாங்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இவெல்லாம் பெருசாக ப்ரைஸ் குறைய மாட்டான். ஏன்னா 83,000 ரூபாய் அது கார்டு ஆஃபரோட குறைய மாட்டான். இவன் டீல்லாம் குறையிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இவன் இருக்கா பார்த்தீங்களா, இவன் டீலுக்கே வர மாட்டான், அதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுவோம். நாங்கள் அப்படி தான் 10 ஃபோன் தான் செய்வோம், அது 4 பேருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் என்னன்னா, இப்போ 86K இல்லையா, எனக்கு தெரிஞ்ச லான்ச் ப்ரைஸுக்கு வந்து முட்டிட்டு நிற்பாங்க ஆஃபரோட. அதுவும் கார்டு ஆஃபரோட குறைய மாட்டாங்க. கார்டு ஆஃபரோட 73K. எல்லா ஃபோன் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குடா. லான்ச் ஆன டைமில் யாரெல்லாம் வாங்கினீங்களோ நீங்கள் பத்திரமா அதெல்லாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ப்ளஸ் பேனிக்லாம் ஆக வேணாங்க. இவனுங்களுக்கு போய் பேனிக் ஆகிட்டு இதை பேனிக் ஆகி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை எனக்கு என்னன்னா, இங்கே பாடுறா, இப்போ இந்த 13 Pro இப்போ நம்ம பார்க்குறோம், நல்லா இருக்கே. அப்புறம் என்ன சாலிடாக இருக்காங்கிறேன். அதான் இப்போ டிஸ்பிளேல கிரீன் லைன் இஷ்யூ ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க, எனக்கும் வந்துச்சு. அதனால ஒரு பயம் இருக்கே தவிர இப்பயுமே இவன் வெல் கேப்பபிள். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ஜெமினி ரன் பண்ணலாம். இவ்வளவு நாங்கள் சொல்றோம்னா இதை வாங்குறதுக்கு சொல்லலைங்க, கையில் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா இது போதும்னு சொல்றோம். அதாவது அதுக்காக தான் சொல்றேன். எல்லாம் வாங்குங்க. ஏஜென்ட் 2 வந்து இந்த வருஷத்துக்கும் நல்லா இருக்குங்கிறத சொல்றோம், அவ்வளோதான். ஏஜென்ட் 2 எப்பங்க வந்தது? 2020 டைம் ஆகி போச்சு தம்பி. 4 வருஷம் அதான் 3 வருஷம் அதான். இப்பயும் நல்லா தான் இருக்கான், அதை தான் சொல்றோம். சரியா? சரி, ஓகே. ஆக மொத்தம் வச்சிருக்க போன பத்திரமா வச்சுக்கோங்க. இருந்தாலும் நாங்கள் டீலில் ஏதாவது கிரேசியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, பார்க்கலாம். ரைட்டு, இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்பா. அதற்கு விடைபெற்றுள்ளது சிவபரணி. சிவாசரிக்கே பார்க்கலாம். பார்க்கலாம். பாய்.